السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய விருந்தினர்களே, கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜுடைய சட்ட விளக்க வகுப்பின் இரண்டாவது அமர்வு இன்ஷா அல்லாஹ் இன்று. நேற்று அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் கலந்து பயன்பெற்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டாவது அமர்வில் மிக முக்கியமான பல செய்திகளை, சட்டங்களை, தொகுப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக இன்ஷா அல்லாஹ் வகுப்பை தொடருங்கள். இன்று நாம் இந்த ஹஜ்ஜுடைய சட்ட வகுப்பில் மூன்றாவது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது பாடத்தில் தடுக்கப்பட்டவை, அதாவது ஹஜ் உம்ராவுக்காக யார் ஹஜ் உம்ராவுக்காக நியத் வைத்து தல்பியா ஓதிவிடுவாரோ அவர் மீது இஹ்ராமிற்கு பிறகு தடுக்கப்பட்ட செயல்கள் என்ன, அப்படி தடுக்கப்பட்ட செயல்களை அவர் செய்துவிட்டால் அதற்காக அவர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த பரிகாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய குர்பானி பிராணி, அந்த பிராணி எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வனுடைய முதலாவது பாடம். கவனிங்க, இஹ்ராமுடைய நிலையில் தற்காலிகமாக தடுக்கப்பட்டவை, நிரந்தரமாக தடுக்கப்பட்டவை அல்ல. ஏன்? இஹ்ராமு முடிந்து விடுமானால் அந்த தடுக்கப்பட்டவையும் நமக்கு ஹலாலாக ஆகிவிடும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம், முஹர்ரமா, தடுக்கப்பட்டவை இரண்டு வகைப்படும். ஒன்று நிரந்தரமாக தடுக்கப்பட்டவை, மது குடிப்பது, அதுபோன்று பொய் பேசுவது, இவ்வாறு பல செயல்கள் இருக்கின்றன. அது நிரந்தரமாக தடுக்கப்பட்ட செயல்கள், தடுக்கப்பட்ட பொருள்கள். சில செயல்கள் இருக்கின்றன, சில பொருட்கள் இருக்கின்றன, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ ஹலாலான உணவு, ஹலாலான தண்ணீர், இது நமக்கு ஹராமாக இருக்கும். எப்பொழுது? உதாரணமாக ஒரு மனிதன் நோன்புக்காக அதிகாலையில் நியத்து வைத்து விடுவானே ஆனால் நோன்பு திறக்கின்ற வரை அது அவனுக்கு ஹராமாக இருக்கும். மனைவி, திருமணமான ஹலாலான மனைவி ஹராமாகி விடுகின்றால் நோன்புடைய நியத்துக்கு பிறகு, நோன்புடைய பகலில், நோன்பு திறக்கின்ற வரை. சரியா? ஆக இந்த மாதிரியான ஹராமுக்கு பெயர் தற்காலிகமான ஹராம், தற்காலிகமாக தடுக்கப்பட்டவை என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் இஹ்ராமுடைய நிலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தற்காலிகமாக தடுக்கப்பட்டவை, அதாவது இஹ்ராமு முடிகின்ற வரை அவர் அதை செய்யக்கூடாது, அந்த பொருளை தொடக்கூடாது. இஹ்ராமிலிருந்து அவர் வெளியேறி விடுவாரேயானால் அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக, ஹலால் ஆனதாக ஆகிவிடும். கவனிங்க, இஹ்ராமுடைய நிலையில் தற்காலிகமாக தடுக்கப்பட்டவை. ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவிற்காக இஹ்ராமை ஆரம்பித்தவுடன், ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவிற்காக இஹ்ராமை ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து அவர் ஹஜ் அல்லது உம்ராவை முடிக்கின்ற வரை அவர் சில காரியங்களை செய்வது கூடாது என்று மார்க்கம் சட்டமாக்கி இருக்கிறது. அத்தகைய காரியங்களை மார்க்கத்தில் மஹ்தூராத், மீம் ஹா தா வா, மஹ்தூராத், தடுக்கப்பட்டவை என்று கூறப்படும். அவை 9 காரியங்களாகும். இவ்வாறு இஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்டவைகள் எத்தனை? 9 விஷயங்கள், 10க்கு 1 குறைவு. முதலாவது, ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது. ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, அது சட்டையாக இருக்கட்டும், அல்லது கால் சட்டைகளாக இருக்கட்டும், அல்லது பனியன் போன்ற உடலுக்குள் அணியக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், அல்லது கால் சட்டைக்கு கீழாடைக்கு கீழே அணியக்கூடிய உள்ளாடைகளாக இருக்கட்டும். இவ்வாறு தைக்கப்பட்ட ஆடைகள், உதாரணமாக சட்டை, கால் சட்டை போன்ற உடல் அமைப்புக்கு ஏற்ப இணைத்து மூட்டப்பட்டு தைக்கப்பட்டவை. தையிலே இல்லை, ரவுண்டாக
இந்த காலத்தில் அச்சில் வர்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் கூடாது. சரிங்களா? அதாவது உடல் அமைப்புக்கு ஏற்ப இணைத்து தைக்கப்பட்ட அல்லது இணைத்து உருவாக்கப்பட்ட ஆடைகள், ஆண்கள் இஹ்ராமுடைய நிலையில் அவற்றை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டது. இப்போ ஒரு மனிதரிடத்தில் வசதி இல்லை, அவரால் இஹ்ராமுடைய ட்ரெஸ் வாங்க முடியல, இஹ்ராமுடைய தனி துணி வாங்க முடியல, அல்லது அவரிடத்தில் சொந்தமாக இஹ்ராமுக்கான தனி போர்வை எதுவுமே இல்லை. அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறது, ஒரு தப்பும் கிடையாது. அவர் என்ன ஒரு கைலியோ அல்லது சுருவால் பைஜாமா இருக்குமேனால் அதிலேயே அவர் செய்யலாம். புரியுதுங்களா? தைக்கப்படாத கீழாடை ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் சுருவால்னா பைஜாமான்னு சொல்றீங்கல்ல, சுருவால் பைஜாமா போன்றவற்றை அணிந்து கொள்ளலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நோஸ் ஃபேஸ் என்று சொல்வார்கள், அதாவது நிகாப் முகத்திரை, அதாவது பெண்கள் புர்கா போடும் பொழுது முகத்தோடு சேர்த்து கட்டி கொள்ளக்கூடிய அந்த முகத்திரை, அது அவர்கள் கட்டி கொள்ள மாட்டார்கள். அதுபோன்று கைகளுக்கு அவர்கள் கிளவுஸ் கையுறைகள் அணிய மாட்டார்கள். புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட செயல்களில் முதலாவது, ஆண்கள் குறிப்பாக தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடைகளை அவர்கள் உடுத்தக்கூடாது. சரி, பெல்ட் தைக்கப்பட்டிருக்கிறது அல்லது காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பில் தையல் இருக்குது, அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. சரியா? நம்முடைய உடைகள் தைக்கப்பட்டதாக மூட்டப்பட்டதாக இரு பக்கங்களும் ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. ஆனால் பெண்களுக்கு என்ன சட்டம் இருக்கிறது? அவர்கள் முகத்திரை அணிய மாட்டார்கள், அதாவது முகத்திரை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதுபோன்று கைகளுக்கு கையுறைகள் அணிந்து கொள்ள மாட்டார்கள். காலுக்கு சாக்ஸ் போட்டுக்கலாம் பெண்கள். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது, இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட செயல்களில் தடுக்கப்பட்டவற்றில் இரண்டாவது, இஹ்ராமுடைய நீயத் வைத்ததற்கு பிறகு, இஹ்ராமுடைய நீயத் வைத்ததற்கு பிறகு, நீயத் எப்போ நம்ம வைப்போம்? மீகாத்தில் நம்ம அந்த விமானம் கடக்கும் பொழுதோ அல்லது கப்பல் அதை கடக்கும் பொழுதோ அல்லது தரையில் நம்ம காரில் போகும் பொழுது அந்த இடத்துல இறங்கி நம்ம தல்பியா சொல்லும் போதோ, அதான் இஹ்ராமுடைய நீயத். இஹ்ராமுடைய நீயத்து வைத்ததற்கு பிறகு நம்முடைய உடலிலும் சரி உடையிலும் சரி நறுமணங்கள் பூசக்கூடாது, யாருமே பூசக்கூடாது. ஆண்கள் பெண்கள் பொதுவாக எல்லாருக்கும் இந்த சட்டம். சரிங்களா? பூசுவது மட்டுமல்ல, நறுமண பொருட்களை, அதாவது நறுமணத்திற்காகவே உருவாக்கப்பட்ட பொருட்கள், பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் இருக்குது, அத்தர் பாட்டில்கள் இருக்குது, அல்லது நறுமணமான சோப்புகள் இருக்குது. இதை நாம் வலுக்கட்டாயமாக போய் எடுத்து நுகரக்கூடாது. நறுமணங்களை நுகர்வதும் கூடாது. இப்போ ஒரு தோட்டம் வழியாக போகிறீங்க, அந்த தோட்டத்தில் பூக்கள் இருக்கின்றன, அதிலிருந்து நமக்கு நறுமணம் வீசுகிறது, அது நம்முடைய மூக்குக்கு போது நுகர்றோம், அது தப்பா? அது தப்பு கிடையாது. செடி கொடிகளின் வாசனைகளை நுகர்வது தவறில்லை. நறுமணம் இல்லாத சுருமாக்களை கொண்டு கண்ணுக்கு சுருமா இடுவதும் கூடும். கண்ணில், அதாவது சுருமாலையே எல்லா பொருட்களையுமே இப்போ பல வகை இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி சுருமாலையும், அதாவது நல்ல வாசனையோடு உள்ள சுருமாக்களும் இருக்கின்றன, சாதாரண சுருமாவும் இருக்குது. ஸோ சாதாரண சுருமா பயன்படுத்தலாம். சுருமாவிலும் வாசனை திராவியம் கலக்கப்பட்டிருக்குமேனால் அத்தகைய சுருமாவை போடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? இஹ்ராமுடைய நிலையில் சுருமா போடக்கூடாது என்பதற்காக அல்ல, சுருமாவில் நறுமணம் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால. சரி, அப்போ இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட முதலாவது செயல் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது ஆண்களுக்கு. இரண்டாவது, உடையில் நறுமணம் பூசுவது. மூன்றாவது, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இஹ்ராமுடைய நிலையில் நகங்களை வெட்டுவது. நம்முடைய கைகளில் உள்ள நகங்களையோ கால்களில் உள்ள நகங்களையோ, ஒரு நகத்தையோ ஒன்றுக்கு மேற்பட்ட நகங்களையோ, எந்த ஒரு நகத்தையும் வெட்டக்கூடாது. அதே போல உடலில் உள்ள முடிகள், பொதுவாக மனிதர்கள் உடலில் தேவையற்ற முடிகளை களைவது சுன்னத்தல்லவா, அத்தகைய முடிகளையும் இஹ்ராமுடைய நிய்யத்திற்கு பின்னர் அறவே செய்யக்கூடாது. ஒருத்தர் இஹ்ராமுக்கு முன்னாடி செய்துவிட்டு இஹ்ராம் அவர் கட்டணும், இஹ்ராமுக்காக தல்பியா சொல்லணும், மறந்துட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு ஞாபகம் வருது, அல்லது அந்த சட்டம் தெரியல, யாராவது சொல்லி கொடுக்குறாங்க, சரி நான் இப்போ போய் அந்த மீசையை கத்தரிச்சுக்கிறேன், அக்குள் முடியை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லலாமா செய்யலாமா என்றால் கூடாது.
ஒன்ஸ் நீங்கள் இஹ்ராமுடைய நியத்து வைத்து விடுவீர்களே ஆனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த முடிகளையும் வேண்டுமென்று புடுங்குவதோ சிரைப்பதோ கத்திரிக்கோள்களால் வெட்டுவதோ அறவே கூடாது. சரி, இப்போ தாடி இருக்குது, திடீர்னு இப்படி தாடியை இப்படி தடவி நம்ம எடுக்கிறோம், 1-2 முடி, அதாவது முடி உதிர்ந்துருது, 1-2 இல்லை, பொதுவாக முடி உதிர்ந்துருது, அது தப்பு கிடையாது. அல்லது தலையில் அரிக்குது, உங்களுக்கு தலையை சொறிகிறீங்க, முடி உதிர்ந்து விடுகிறது, அதுவும் தப்பு கிடையாது. அல்லது குளிக்கிறீங்க, குளிக்கும்போது வேணுக்குன்னே தலையை போட்டு, நான் சாதாரண நேரத்தில் குளிக்கிற மாதிரி தலையை போட்டு சோப்பு போட்டு இப்படி தேய்க்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் சாதாரணமாக தலையை தண்ணி உள்ளார போகிறதுக்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் லேசாக மசாஜ் செஞ்ச மாதிரி இப்படி தலையை தேய்க்கிறாங்க. அப்போ அதிலிருந்து முடி உதிருது என்றால் அதுவும் தப்பு கிடையாது. நாம வேண்டுமென்று முடி உதிரக்கூடிய அளவுக்கு அதை போட்டு கொதறுவதோ அல்லது பிடிச்சி பிடுங்கிறதோ அல்லது வெட்டுறதோ அதுதான் கூடாது. அப்போ இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட செயல்களில் முதலாவது ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, இரண்டாவது பொதுவாக எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் இஹ்ராமுக்கு பிறகு உடல் உடையில் நறுமணம் பூசுவது, மூன்றாவது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானது இஹ்ராமுடைய நிலையில் நகங்களை வெட்டுவது, அதுபோன்று கைகால் முடிகளை அகற்றுவது, இதுவும் கூடாது. நான்காவது, ஆண்கள் இஹ்ராமுடைய நிலையில் துணி போன்றவற்றால் தலையை மறைப்பது கூடாது. தலையை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தலைப்பாகை அல்லது தொப்பி, அது எந்த வகை தொப்பியாக இருக்கட்டும், நம்ம தொழுகைக்கு போடக்கூடிய தொப்பியாக இருக்கட்டும் அல்லது வெயிலுக்கு போடக்கூடிய தொப்பியாக இருக்கட்டும், எந்த வகையான தொப்பிகளையும் தலையை மறைக்கக்கூடிய பொருள்களையும் அதே போல் துண்டு, இந்த மாதிரி துண்டுகளை போடுவது, இது எதுவுமே கூடாது. அப்போ தலையை மறைக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது இதில் எது அடங்கும் எது அடங்காத விஷயங்களை பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கூடாரத்துக்குள்ளார போகிறோம், அந்த கூடாரம் தலைக்கு ஒட்டி இருக்குது, இது தலையை மறைத்ததாக ஆகுமா? ஆகாது. நீங்கள் வெயிலுக்கு கொடை பிடிக்கிறீங்க, இது தலையை மறைத்ததாக ஆகுமா? ஆகாது. அதே போல் உங்களுடைய சாமான் பொருட்கள் இருக்கின்றன, அந்த பொருட்களை தலையிலே வைத்து தூக்கி கொண்டு செல்கிறீர்கள், அது தலையை மறைத்ததாக ஆகுமா? ஆகாது. அப்போ தலையை தொப்பி துண்டு போன்ற ஆடைகளை கொண்டு மறைப்பது கூடாது. சில பேர் இந்த கொடைகளில் இப்போ ஒரு மாடல் உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது அந்த கொடை எப்படி இருக்குன்னு சொன்னால் சின்னதாக இருக்கும், அந்த கொடைக்கு கீழே ஒரு எலாஸ்டிக் இருக்கும், தலையில் மாட்டிப்பாங்க, தலையை ஒட்டி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான கொடைகளையும், அதாவது நான் புரிந்த வரைக்கும் இதையே நம்ம அணியக்கூடாது. அதாவது தலையோடு ஒட்டி அணிந்த மாதிரி வருது பாருங்க, இதை நம்ம செய்யக்கூடாது. மற்றபடி பெரிய கொடை சின்ன கொடையை கையில் பிடித்து கொண்டு நம்ம போகிறது பற்றியோ உட்கார்ந்துருக்கிறத பற்றியோ அல்லது அதை கொண்டு நிழல் எடுப்பதை பற்றியோ எந்த தப்பும் கிடையாது. தலையோடு சேர்த்து அந்த தலையை மறைத்த நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான குடைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளை மறைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சரி, இப்போ அந்நிய ஆண்கள் ரொம்ப நெருக்கமாக ஒட்டி வருகிறார்கள் அல்லது விமானம் போன்ற அந்த பயணத்தில் நெருக்கமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று இருக்குமே ஆனால், அப்போ அவர்கள் தங்களுடைய புர்காவுக்கு மேலே தலைக்கு மேலே ஒரு தாவாணி வைத்து கொள்ளணும். அப்போ ஆண்கள் குறுக்க வர்றாங்க அல்லது முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க பஸ்ஸில் இந்த மாதிரி, அல்லது விமானத்தில் மகரம் ஒருத்தர் அதுக்கு அடுத்து இன்னொரு ஆண் உட்காந்துருக்கிறார், அந்த மாதிரி இருக்குமேனால் இந்த தலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த தாவாணியை அப்படியே மூஞ்சில் எப்படி தொங்க விட்டு கொள்ளலாம், மூஞ்சில் ஒட்டுனாலும் தப்பு கிடையாது. எதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது? இந்த முகத்தோட தலையோடு சேர்த்து வச்சு கட்டி இப்படி தூக்கி இப்படி மறைத்துக் கொள்கிறார்களவா, அந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடாது. இதுவரைக்கும் உண்டான அந்த புர்கா அணிந்து கொள்வார்கள், ஒரு துண்டை தங்களுடைய புஜத்திலேயோ தாவணியை புஜத்திலேயோ தலையிலேயோ இப்படி வைத்துக் கொள்வார்கள். ஆண்கள் நெருக்கமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால் அதை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள். இந்த நறுமணம் இருக்குது, யார் நறுமணத்தை பூசி விடுவாரோ அல்லது தனது தலையை மறைப்பாரோ அல்லது தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவாரோ, கவனிங்க, இப்போ இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்று நம்ம பார்த்தோம் அல்லவா. இதை ஒருத்தர் அறியாமல் செய்து விட்டார், இதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது, இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டது என்று தெரியாமல் செய்து விடுகிறார் அல்லது மறந்து செய்து விடுகிறார், அறவே ஞாபகம் இல்லை தான் இஹ்ராமில் இருக்கிறோம் என்று.
சில நேரங்களில் நோன்பு வைத்திருக்கும் பொழுது தான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை அறியாமலேயே சிலர் சாப்பிட்டு விடுவது, குடித்து விடுவது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இஹ்ராமில் இருக்கிறோம் என்பதை மறந்து செய்து விட்டாலோ அல்லது நிர்பந்திக்கப்பட்டு செய்து விட்டாலோ, சரியா, ஒரு அநியாயக்கார உன்னை கொன்னுருவேன் நீ இதை செய்ய, இந்த மாதிரி ஒரு மிரட்டான், இது ஒரு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு விஷயம். அதனால் சட்டத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆக நறுமணத்தையோ அல்லது தலையை மறைக்கிறதோ அல்லது தைக்கப்பட்ட ஆடைகளை அணிகிறதோ அல்லது கை கால் முடிகள் நகங்களை வெட்டுறதோ, இதை ஒருத்தர் சட்டம் தெரியாமல் செய்து விட்டாலோ, அதாவது இதெல்லாம் கூடாதுங்கிறது தெரியாமல் செய்து விட்டாலோ அல்லது மறந்து செய்து விட்டாலோ அல்லது நிர்பந்திக்கப்பட்டு செய்து விட்டாலோ மன்னிக்கப்பட்டது. அதுக்காக குற்றப்பரிகாரம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தொழுகையில் நீங்கள் மறந்து தப்பு செய்தாலும் அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்தாக வேண்டும், சுஜூது சஹ்வை கொண்டு. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலையும் அதே போல் நோன்புடைய இபாதத்திலையும் மறதியை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். மறதியை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். மறந்த நிலையில் ஒருவர் செய்துவிட்டால் அது அவருக்கு குற்றமாகாது, இபாதத்தும் முடியாது. சரியா, கவனிங்க. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான வ மஸ்துக்ரிஹு அலைஹி. அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்திற்கு மன்னித்து விட்டான். எதை? அல் ஹதஅ, அவர்கள் அறியாமல் செய்வதை, வன் நிஸ்யான், அவர்கள் மறந்து செய்வதை, அதுபோன்று வ மஸ்துக்ரிஹு அலைஹி, நிர்பந்திக்கப்பட்டு செய்வதை. ஆக இந்த மூன்றும் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டவை. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ரஹ்மான் ரஹீம் ரഊஃபாக இருக்கிறான் என்பதனுடைய அடையாளங்களிலே ஒன்று. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை அவர்கள் மறந்து செய்ததற்காகவோ நிர்பந்திக்கப்பட்டு செய்ததற்காகவோ அல்லது தெரியாமல் செய்ததற்காகவோ சட்டம் தெரியாமல் செய்ததற்காகவோ அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இது போன்ற ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இன்னல்லாஹ வதஅ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான வ மஸ்துக்ரிஹு அலைஹி, ரவாஹு இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ். சரி, இப்போ ஒரு மனிதர் அறியாமல் செய்து விட்டார், தெரிந்து கொள்கிறார். அறியாமல் இருந்தார், தெரிந்து கொண்டார். அல்லது மறந்தவருக்கு நினைவு வந்து விடுகிறது, அல்லது நிர்பந்திக்கப்பட்டவருக்கு நிர்பந்தம் நீங்கி விடுகிறது. இந்த நிலையில் அவர் என்ன செய்யணும்? உடனே அவர் அந்த தடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து விலகி அவர் வந்துவிட வேண்டும். அதான் இவ்வளவு தூரம் செய்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்கு, இருந்துட்டு போதே என்று அவர் அந்த தடுக்கப்பட்டதை செய்கின்ற நிலையில் இருக்கக்கூடாது. எப்பொழுது அறியாதவர் அறிந்து கொள்வாரோ அல்லது மறந்தவர் தெரிந்து கொள்வார், மறந்தவருக்கு நினைவு வந்து விடுமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்டவருடைய நிர்பந்தம் நீங்கி விடுமோ, உடனடியாக அவர் சட்டத்தை பேண வேண்டும். அடுத்து கவனிங்க, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? தைக்கப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது, அதே போல் நறுமணம் பூசக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, அதுபோன்று கை கால் முடிகள், அதே போல் மீசையை வெட்டுறது அல்லது மர்மஸ்தானங்களுடைய முடிகளை, உடலை எந்த முடிகளையும் களையக்கூடாது. ஐந்தாவது, இஹ்ராமுடைய நிலையில் தனக்கோ அல்லது பிறருக்கோ திருமண ஒப்பந்தம் செய்வது தடுக்கப்பட்டதாகும். இந்த காலத்தில் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. அது அந்த காலத்தில் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு. பல பேர் அறிமுகமாகறாங்க பயணத்தில். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் சட்டத்தில் கூடாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இஹ்ராம் வைத்திருக்கும் போது தான், இஹ்ராமுக்கு முன்னாடியோ இஹ்ராமுக்கு பின்னாடியோ நீங்கள் பொன் பேசுகிறதோ மாப்பிள்ளை பேசுகிறதோ அது தப்பு கிடையாது. இஹ்ராமுடைய நிலையில் என் மகனை உங்கள் மகளுக்கு முடிச்சு தரேன் அல்லது எனக்கு உங்கள் மகளை முடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி எந்த விதமான திருமண பேச்சுவார்த்தைகள் திருமண ஒப்பந்தங்கள் அங்கே நடக்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் தனக்கோ அல்லது பிறருக்கோ திருமணம் ஒப்பந்தம் செய்வதும் தடுக்கப்பட்டதாகும். ஐந்தாவதா? ஆறாவது. மொத்தம் 9ல் 5 படிச்சுட்டோம். ஆறாவது கவனிங்க. இது என்ன சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது கணவன் மனைவியாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் வீடு கூட கூடாது, உடலுறவு வைக்க கூடாது. சரிங்களா? இது அவர்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. ஃபலா ரஃபஸ், அல்லாஹு தஆலா கணவன் மனைவி இஹ்ராமுடைய நிலையில அவர்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்படி நோன்புடைய நேரத்தில் தனது மனைவியிடத்தில் சேருவது தடுக்கப்பட்டதோ அதே போல இஹ்ராமுடைய நிலையிலும் மனைவியிடத்தில் சேருவது தடுக்கப்பட்டது. ஒருவர், அதாவது ஹஜ்ஜுக்கு வந்தவர், ஹஜ்ஜை முடிப்பதற்குள், ஹஜ்ஜை முழுமையாக முடிப்பதற்குள்
அப்போ முழுமையாக எப்போ ஹஜ் முடியும் என்றால் பிறை 10 அன்று செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன அமல்கள்? கல் எறிவது, குர்பானி கொடுக்கிறது, முடி எடுக்கிறது. சரிங்களா? இந்த 3 காரியங்களுக்கு முன்னராக ஹஜ்ஜுக்கு வந்தார், இஹ்ராம் கட்டினார், மினா வந்தார், அரஃபா போனார், முஸ்தலிஃபா வந்தார். அடுத்து மினா 10வது அன்று காலையில் வந்து 3 அமல்களை அவர் செய்யணும். என்னென்ன அமலை செய்யணும்? கல் எறியணும், குர்பானி கொடுக்கணும், முடி எடுக்கணும். இந்த 3 நல்ல கவனிங்க, 3 அமல்களை செய்வதற்கு முன்னாடி அவர் தனது மனைவியோடு சேர்ந்து விட்டால் அவருடைய ஹஜ்ஜு பாத்தில், ஃபாசித், வீணாகிவிடும், முற்றிலுமாக கெட்டு போய்விடும். அவர் அரஃபால தங்கியிருந்தாலும் சரி அவருடைய ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது. மொத்தமாக ஹஜ்ஜு ஸ்பாயில், வீணாகிவிடும். அடுத்த வருஷம் திரும்பவும் அவர் ஹஜ்ஜுக்கு வரணும். சரியா? அடுத்து 7வது சட்டம், மனைவியுடன் இப்ப இச்சையோடு அவர், அதாவது உடலுறவு கொள்ளாம வேற ஏதாவது செயல்களில் ஈடுபட்டு அதுவும் அவருக்கு ஹராமானதுதான். சரிங்களா? ஆனால் இந்த செயல் ஹஜ்ஜை முறித்து விடாது. ரெண்டுக்கு வித்தியாசம். அது உடலுறவு வைத்து கொண்டால் ஹஜ்ஜு முழுமையாக முறிந்துவிடும். சரிங்களா? அது வந்து பாவமும் குற்றமும் ஹஜ்ஜையும் முறித்து விடும். இது தடுக்கப்பட்டதாக இருக்கும், ஆனால் ஹஜ்ஜை முறித்து விடாது. மனைவியுடன் வேறு வழிகளில் புணர்வதோ அல்லது புணர்வது இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டது, ஆனால் ஹஜ்ஜை முறித்து விடாது. அதே போல் முத்தமிடுவது, இச்சையோடு தொடுவது, இச்சையோடு பார்ப்பது, அதே போல் இச்சையோடு பேசுவது கூட இஹ்ராமுடைய நிலையில் மனைவியோடு தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கும். 8வது, இது வேட்டை பிராணிகள். அந்த காலத்தில் எல்லாரும் வந்து வேட்டையாடி தங்களது உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது சகஜமான ஒரு செயலாக இருந்தது. இந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாம் நம்ம போகிறதெல்லாம் விமானத்தில், அதே போல் தரையில் போனாலும் வாகனத்தில் நம்ம போகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னும் அடுத்த இடத்துல போய் தான் இறங்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் சட்டம் என்ற அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இஹ்ராமில் இருப்பவர் அவர் ஒருபோதும் வேட்டையாடக்கூடாது. ஆனால் அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில பிராணிகளை, உயிரினங்களை ஃபாசிக், அது வந்து ஒரு கெட்ட பிராணி என்று சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி பிராணிகளை கொல்லலாம். எலி, தேளு, பூரா, பாம்பு, அந்த மாதிரி பிராணிகளை கொல்றதுல தப்பு இல்லை. அதே போல் வெறி பிடிச்ச நாய். சரிங்களா? மற்றபடி வேட்டையாடக்கூடிய அந்த பொருள்கள், மான், முயல், அந்த மாதிரியான உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடாது. தரையில் உள்ள வேட்டை பிராணிகளை வேறு யாரும் வேட்டையாடுவதற்கும், இப்போ இவர் வேட்டையாடலை, ஆனால் அங்கே முயல் இருக்குன்னு தெரியுது, ஒருத்தர் இஹ்ராம் இல்லாமல் இருக்கிறார், ஒரு டிரைவர் உதாரணமாக, அங்கே முயல் இருக்கு போ அப்படின்னு சொல்லி காட்டலாமா? அதுவும் கூடாது. தரையில் உள்ள வேட்டை பிராணிகளை வேறு யாரும் வேட்டையாடுவதற்கு இஹ்ராமில் இருப்பவர் உதவி செய்வதும் கூடாது. அதே போல வேட்டை பிராணிகளை பிறருக்கு காட்டி கொடுக்கவும் கூடாது. வேட்டை பிராணிகளை பிறருக்கு காட்டி கொடுக்கவும் கூடாது. பிறர் வேட்டையாடுவதற்கு துப்பாக்கி எடுத்து கொடுக்கிறது, அம்பை எடுத்து கொடுக்கிறது, அதுவும் செய்யக்கூடாது. இஹ்ராமில் இல்லாதவர்கள், மற்றவர்கள் இவருக்காக வேட்டையாடுறாங்க, இவர் காட்டி கொடுக்கல, உதவியும் செய்யல, அதையும் இவர் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க ஒரு பயணி கூட்டம் வேட்டையாடி இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு முஹரிம் அந்த பக்கமாக போறாரு, இவருக்கும் அந்த வேட்டை பிராணிக்கு சம்பந்தமே இல்லை, அப்போ சாப்பிடலாம். ஆனால் இவருக்காக வேண்டி வேட்டையாடி இருப்பார்களே ஆனால் அது தப்பு, அவர் அதில் சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, முஹரிம் அல்லாதவர், இது வந்து பொதுவான சட்டம். அதனால தான் நம்ம வந்து அந்த இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட சட்டத்தில் இது வராது. 10 போட்டிருந்தாலும் இந்த சட்டம் பொதுவானது. அது என்னன்னு சொன்னால், ஹரம் எல்லையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது கூடாது. மேலும் இடையூறு தராத பசுமையான செடி கொடிகளையும் தாவரங்களையும் வெட்டக்கூடாது. ஆனால் இடையூறு தருமையானால், ஒரு மரம் பெரிதாக வளர்ந்திருக்கிறது, மழை அடித்தா அது வந்து விழுந்தா பெரிய ஆபத்து, அல்லது வந்து பாதையில் இடையூறாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான மரங்களை தேவையான அளவு வெட்டி கொள்ளலாம். அதே போன்று மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அந்த பூச்செடிகள், வீட்டில் வைக்கக்கூடிய அழகு செடிகள், அதே போல இதுகுர் என்ற கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு புல் வகை, இந்த மாதிரியான உணவுகளை அறுக்கலாம். அதை வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி
நம்ம வெட்டுவது தப்பு கிடையாது. சரிங்களா? 10வது, ஹரம் எல்லைக்குள் கீழே கிடக்கின்ற பொருள்களை எடுப்பது கூடாது. இந்த சட்டம் முஹ்ரிம் அல்லது போல இஹ்ராம் அல்லாதவர் இருவருக்கும் பொதுவானதாக இருக்கும். யாராவது ஹரம் எல்லையில் கீழே கிடக்கின்ற பொருளை எடுத்தால் அது யாருடையது என்று விசாரித்து அந்த பொருளை ஒப்படைக்க வேண்டும். அல்லது அரசாங்கம் அதற்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கவுண்டர் அந்த இடத்தை தேடி போய் அவர்களிடத்தில் அந்த பொருளை கொடுத்து விட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நம்ம கீழே கிடக்குது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண, 1 மணி நேரம் வெயிட் பண்ண, யாருமே எடுக்கலை, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி செய்யலாமா? செய்யக்கூடாது. இதே போல தான் தன்னுடைய செருப்பு இல்லை, அங்கே காணாமல் போய்விட்டது என்பதற்காக அடுத்து இன்னொருத்தருடைய செருப்பு பல ஹாஜிகள் அணிந்து கொண்டு வந்து விடுகிறார்கள். அது தப்பு. அவ்வளோதான். நம்ம செருப்பை ஒழுங்காக பாதுகாக்க முடியலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம தலையெழுத்து. நம்ம வேறு செருப்பு வாங்கி தான் போட்டுக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய செருப்பு அங்கேருந்து நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. அப்போ இது வரைக்கும் ஹஜ்ஜுடைய நிலையில் தடுக்கப்பட்ட செயல்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். இப்போ தடுக்கப்பட்ட செயல்களை ஒருவர் செய்துவிட்டால் அதற்கு என்ன பரிகாரம்? இன்னொரு பாடம் இருக்குது, அது முடித்த உடனே இன்ஷா அல்லாஹ் முக்கியமான பாடம். அதாவது ஹஜ்ஜை அல்லது உம்ராவை எப்படி வரிசையாக நம்ம தர்த்தீபாக செய்கிறது என்பது ஒரு முக்கியமான பாடம். அது கடைசியாக இருக்குது, நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இந்த 3வது பிரிவில் 2வது சட்ட விளக்கம். அது என்ன? ஹஜ்ஜில் தடுக்கப்பட்ட காரியங்களை ஒருவர் செய்துவிட்டால் அவர் அதற்காக என்ன பரிகாரம் கொடுக்க வேண்டும்? உதாரணமாக பாருங்கள், முடியை சிரைப்பது, நகங்களை வெட்டுவது, தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, நறுமணம் பூசுவது, தலையை மறைப்பது, இச்சையுடன் பார்ப்பதை கொண்டு அவருடைய விந்து வெளியேறி விடுவது, அல்லது மனைவியை கட்டி அணைக்கிறாரு, எந்த அளவுக்கு கட்டி அணைக்கிறாருன்னா அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய விந்து வெளியேறி விடுகின்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தவறு அவரிடமிருந்து நடந்து விடுமே ஆனால் மேற்கூறப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் பரிகாரம் என்னவென்றால், 1, 3 நோன்புகள் வைக்கலாம், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது ஒரு ஆட்டை அறுத்து ஹரமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கு வைக்கலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில் ஆடுகளை நம்ம தேடி போய் அறுக்கிறது என்பது அதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அங்கே ஹரம் ஷரீஃபில் கவுண்டர் வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம். அதாவது இந்த மாதிரி குற்ற பரிகாரங்களுக்காக வேண்டி கவுண்டர், அதுக்கு பேர் தம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான குற்ற பரிகாரத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆடுகளுக்கு அவர்களிடத்தில் போய் நம்ம டோக்கன், அந்த காசு கொடுத்து டோக்கன் கட்டி கொண்டா அவங்க அந்த ஆட்டை ஹரம் எல்லையில் அறுத்து ஹரம் உள்ள ஏழைகளுக்கு பொறுப்பாக பங்கு வைத்து விடுவார்கள். அந்த பங்கு வைக்கிறது, அறுக்கிறது, சுத்தம் செய்கிறது, அதுக்குண்டான விலையையும் சேர்த்து நம்மள்கிட்ட வாங்கிடுவாங்க. புரியுதா? ஆடு ஒரு 200 ரியால் அல்லது 300 ரியால்னா 300 ரியால் அதிகமாக அவங்க வாங்கிடுவாங்க. எதுக்காக வேண்டி? அதை அறுத்து சுத்தம் செஞ்சு உரியவர்களிடத்தில் போய் கொடுக்கறதுக்காக. நீங்களே போய் அங்கே ஆட்டு மந்தையில் வாங்கி அறுக்கிறீங்க, அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு தாக்கத்து இருக்குது, போகிறதுக்கு நேரம் இருக்குது, வசதி இருக்குது, அதுக்குண்டான உங்களுக்கு திறமை இருக்குன்னா தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. ஆக இது குற்றத்திற்கான பரிகாரங்கள். ஒருவர் இந்த மேற்கூறப்பட்ட தவறுகள், அது என்னென்ன? முடியை சிரைக்கிறது, அல்லது முடியை வெட்டுறது, நகங்களை வெட்டுறது, தைக்கப்பட்ட ஆடைகளை அணிகிறது, நறுமணம் பூசுறது, தலையை மறைத்து விடுவது, இச்சையோடு பார்த்து அவருடைய இந்திரியம் வெளியேறி விடுவது, அல்லது மனைவியை கட்டுப்பிடிக்கிறதுனால ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி எந்த செயல்களாக இருக்கட்டும், இது எப்போ மறந்து செஞ்சிருக்கக்கூடாது, சட்டத்தை தெரியாமல் செஞ்சிருக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் நிர்பந்திக்கப்பட்டு செஞ்சிருக்கக்கூடாது. அப்போ மன்னிக்கப்பட்டது. இவர் வேண்டுமென்றே செய்கிறாரு, சட்டமும் தெரியும், நினைப்பும் இருக்கு, அந்த மாதிரி நிலையில் ஒருவர் செய்து விடுவார். ஆனால் அப்பொழுது அவர் கண்டிப்பாக குற்ற பரிகாரம் செய்தாக வேண்டும். அந்த குற்ற பரிகாரம் என்ன? 3 நோன்பு, அல்லது 6 மிஸ்கீன்களுக்கு உணவு, அல்லது ஒரு ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ்ஜுக்கு ஒரு தோழர் வருகிறார், கஅப் இப்னு உஜ்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் ஒரு இடத்துல அவரை பார்க்குறாங்க. பார்த்தா தலை முடி, அந்த காலத்து மக்கள் பெரும்பாலும் நீளமான முடிகள் வைத்திருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே 1க்கு 4 சடை போட்டிருக்கிற அளவுக்கு முடி வைத்திருப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும்பாலும் சஹாபாக்கள் பெரிய பெரிய முடி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சஹாபி முடி வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கிட்டக்க போகிறாங்க, பார்த்தா பேன் உழுவுது, அப்படியே தலையிலிருந்து
இந்த சில மரத்திலிருந்து பூச்சிகள் உழுவும் பாருங்க, அல்லது தேனாடையிலிருந்து தேனீக்கள் உழுவும் பாருங்க, அந்த மாதிரி தலையிலிருந்து அவ்வளவு பேனு. சுப்ஹானல்லாஹ். பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா எப்படிப்பா நீ தாங்குற, உன்னால தாங்க முடியாது, இந்த பேனு உன்னை நிம்மதியா விடாது அப்படின்னு. யா ரசூலல்லாஹ் என்ன செய்யறது, மதீனாவிலிருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி தண்ணீர் வசதிகள் இருக்காது. அங்கே பயணத்தினுடைய ஆரம்பத்தில் குளித்தால் இறுதியில் தான் குளிக்க முடியும், இடையில குளிப்பதற்கு வசதி கிடைக்காது, 7 நாள் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், சரிங்களா? அல்லது அவர் அதிலிருந்து இன்னும் தூரத்திலிருந்து வந்திருக்கலாம், ரசூலுல்லாவோட மதீனாவில் சேர்ந்திருக்கலாம். இப்போ என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பாரு, அல்லாஹு தஆலா மனிதர்கள் மேலே இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். நோய் பிரச்சனைன்னு வந்து விட்டால் மார்க்கம் சட்டங்களை தளர்த்தி விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்லை கஅப் இப்னு உஜ்ரா, நீங்கள் உங்களுடைய தலைமுடியை சிரைத்து கொள்ளுங்கள், மொத்தமாக மொட்டை அடித்து விடுங்கள், 3 நோன்புகள் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 6 மிஸ்கீன்களுக்கு உணவளித்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஆடு குர்பானி கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சஹாபிக்கு சொல்லப்பட்ட சட்டம்தான் எல்லாருக்கும். அதே போல தடுக்கப்பட்ட செயல்கள் எதை செய்தாலும், இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை சிரைப்பதற்கு இந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதிலிருந்து அறிஞர்கள் நமக்கு என்ன சட்டம் சொல்கிறார்கள்? தலைமுடி சிரைப்பது என்பது அது இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட ஒரு குற்ற செயல். ஆக குற்ற செயல் எதை செய்திருந்தாலும் சரி, அதற்கு பரிகாரம் இதுதான். ஏன்னா வேற ஹதீஸ் இல்லை, நமக்கு வேற வழிகாட்டுதல் இல்லை. அப்ப இதெல்லாம் தடுக்கப்பட்டதுன்னு தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட செயல்களில் ஒரு செயலுக்கு இதை பரிகாரம் செய்து சொல்லி இருக்கின்றார்கள். அவர் அதை செய்து விட்டால், அதனால எல்லா தடுக்கப்பட்ட செயல்களுக்கும் இதுதான் பரிகாரம். என்ன பரிகாரம்? அதை ஒருவர் வேண்டுமென்றே அறிந்த நிலையில், சட்டம் தெரிந்த நிலையில் செய்து விடுவாரேயானால் அவர் அதற்காக 3 நோன்புகள் வைக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது ஒரு ஆட்டை அறுத்து அவர் குர்பானி கொடுக்கலாம். இதில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். புரியுதுங்களா? இதை தான் செய்யணும், இது முடியலனா அது என்று கிடையாது. இந்த 3இல் எதை வேண்டுமானாலும் அவர் செய்யலாம். வேட்டை பிராணி, இது வரைக்கும் நம்ம படித்தது தடுக்கப்பட்டதில் முடி வெட்டுறது, நறுமணம் பூசுறது, தைக்கப்பட்ட ஆடை அணிறது, இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ வேட்டை பிராணி இருக்கு, அதை ஒருவர் வேட்டையாடி கொண்டு விடுகிறார். இப்போ என்ன செய்யணும்? அந்த பிராணி போன்ற ஒரு கால்நடையை அவர் அறுக்கலாம். அடுத்து குர்பானி கொடுத்து சதக்கா கொடுக்கறது. இப்போ சின்ன மானா இருந்துச்சு, அதுக்கு ஆடு, பெரிய வகை மானாக இருந்துச்சு, அல்லது காட்டெருமை அல்லது காட்டு மாடு என்று இருக்குமேனால் அதுக்கு பகரமாக மாடு, அல்லது அதுவே ரொம்ப பெருசாக இருந்தால் ஒட்டகம். ஸோ இந்த மாதிரி அந்த வேட்டையாடப்பட்ட பிராணியின் அந்த அளவுக்கு ஏற்ப அவர் ஒரு குர்பானி பிராணியை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து அவர் ஏழைகளுக்கு அதை வழங்க வேண்டும். ஒருவர் வேட்டை பிராணியை கொண்டு விட்டால் அந்த பிராணி போன்ற ஒரு கால்நடையை அறுக்கலாம், அல்லது அது போன்ற கால்நடையின் விலையை நிர்ணயித்து அதன் மூலமாக உணவுகளை வாங்கி ஏழைகளுக்கு ஒரு முத்து கோதுமை அல்லது பாதி சா பேரித்தம்பழம் அல்லது பார்லி கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு முத்துனா என்ன? இங்க பாருங்க, அதாவது 510 கிராம், ஒரு ஏழைக்கு குறைஞ்சது 510 கிராம், அதே போல 3 கிலோ இந்த மாதிரி. அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு சின்ன மானை கொன்றுறாரு, இப்போ அதுக்கு ஒரு ஆடு, அந்த ஆடுக்கு உதாரணத்துக்கு 400 ரியால் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 400 ரியாலுக்கு உண்டான கோதுமையை வாங்கி அல்லது பேரித்தம்பழத்தை வாங்கி அல்லது பார்லி கோதுமையை வாங்கி அதை ஏழைகளுக்கு மத்தியில் பங்கு வைக்கணும். குறைஞ்சது ஒரு ஏழைக்கும் ஒரு முத்து அல்லது பாதிசாங்கிறது பாருங்க, ஒரு சா என்பது 3 கிலோ, பாதி சா என்பது 1.5 கிலோ. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும், அதுக்கும் குறைச்சி கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரே ஏழைக்கு அதிகமாக கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த அளவை குறைத்து விடக்கூடாது. அல்லது எத்தனை ஏழைகளுக்கு அவற்றை பங்கிட முடியுமோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு நோன்பு வைக்கணும். இப்போ 400 ரியாலுக்கு கோதுமை வாங்குறாரு, அந்த கோதுமையை வாங்கி பங்கு வைத்தா அவர் ஒரு 20 ஏழைகளுக்கு பங்கு வைப்பார் என்று இருந்தால் அப்போ 20 நோன்பு வைக்கணும். சரிங்களா? ஆக யார் ஒருவர் வேட்டை பிராணியை வேட்டையாடி விடுவாரோ அவர் அந்த பிராணிக்கு சமமான ஒரு பிராணியை, ஒட்டகம் ஆடு மாடுகளில் அவர் வாங்கி அதை குர்பானி கொடுக்கணும். அல்லது அந்த குர்பானியினுடைய அந்த பிராணியினுடைய விலை அளவுக்கு தானியங்களை வாங்கி அந்த தானியங்களை ஏழைகளுக்கு பங்கு வைக்கணும்.
அல்லது எத்தனை ஏழைகளுக்கு அதை பங்கு வைப்ப முடியுமோ தானியமாக வாங்கினா அத்தனை ஏழைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அவர் நோன்பு வைக்க வேண்டும். இது பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்தில் 95வது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஆயத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தர்ஜுமாவும் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சட்டம், ஹஜ்ஜில் 2 விதமான ஹலால் தஹல்லுல் இருக்கு. ஒன்று பிறை 10 அன்றைக்கு குர்பானி கொடுத்து அதே போல் கல் எறிஞ்சி தலைமுடி எடுத்துட்டா ஒரு ஹலால், தவாஃபு ஜியாராவும் செஞ்சுட்டா 2வது ஹலால், முழுமையான ஹலால் ஆயிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஒருவர் பிறை 10க்கு முன்பாக முதல் தஹல்லுல் ஏற்படுவதற்கு முன்பாக, அதாவது குர்பானி அதாவது அரஃபாலேருந்து வந்தார், அதாவது கல் எரியணும், குர்பானி கொடுக்கணும், முடி இறக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு மனிதர் இந்த செயல்களை செய்வதற்கு முன்பாக மனைவியிடத்தில் உறவு கொண்டு விட்டால், அல்லது கட்டி அணைப்பதை கொண்டோ, அல்லது முத்தமிடுவதை கொண்டோ, அல்லது இச்சையோடு தொழுவது விளையாடுவதை கொண்டோ, அல்லது பலமுறை பார்ப்பதை கொண்டோ, எந்த ஒரு செயல் மூலமாகவும் அவருக்கு இந்திரியம் இந்து வெளியேறி விடுமையானால் அவருடைய ஹஜ்ஜு பாத்தில், முற்றிலுமாக வீணாகிவிடும். இந்த காரியங்களில் எதையும் அவர் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மறந்து செய்தாலும் வேண்டுமென்று செய்தாலும் நிர்பந்திக்கப்பட்டு செய்தாலும் ஹஜ்ஜு முறிந்துவிடும். அப்போ சில சட்டங்களில் நம்முடைய மார்க்கம் கடுமையை வைத்திருக்கிறது, சில சட்டங்களில் மார்க்கம் நமக்கு விசாலத்தை வைத்திருக்கிறது. ஆக இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நம்முடைய மார்க்கத்தில் இபாதத்துடைய நேரத்தில் இபாதத்துடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அது நம்முடைய அந்த இபாதத்தை முற்றிலும் முறித்ததாக ஆகிவிடும். எந்த நிலையில் இந்த செயல் ஏற்பட்டிருந்தாலும் சரியே. சரிங்களா? ஆக இப்படி ஒருவர் செய்து விடுவாரே ஆனால், பிறை 10 குர்பானி கொடுத்து கல்லெறிந்து முடியறுப்பதற்கு முன்பு தனது மனைவியின் மூலமாக தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய ஹஜ்ஜு முழுமையாக முறிந்துவிடும், வீணாகிவிடும். இவர் கண்டிப்பாக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜையும் கதா செய்ய வேண்டும், தன்னுடைய தவறுக்காக பாவ மன்னிப்பும் கேட்டாக வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. குறிப்பாக கணவன் மனைவியோடு வர்றவங்களும் அதே போல் தனி ரூமில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான சோதனைகள் ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலையை உண்டாக்கிடும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அதாவது ஹஜ்ஜி உடைய வணக்க வழிபாடுகளில் ரொம்ப 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 நம்ம கவனிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணுவது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் பார்த்துப்பான், நம்ம என்ன இந்த மாதிரியான அலட்சியம் வந்துவிடக்கூடாது. எந்த யார் அல்லாஹ்வுடைய புனிதங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் வெளிப்பாடாகும். அப்போ இந்த மாதிரி எந்தெந்த சட்டங்களை நுணுக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறாங்களோ, ஆக ஒருவர் தனது மனைவியிடத்தில் விளையாடுவதன் மூலமாகவோ பேசுவதன் மூலமாகவோ அல்லது நேரடியாக சேருவதன் மூலமாகவோ அவர் தன்னுடைய இச்சையை தனித்துக் கொள்வாரே ஆனால் அவருடைய ஹஜ்ஜு முடிந்துவிடும் அல்ல முறிந்துவிடும், பாத்திலாகிவிடும், வீணாகிவிடும். அந்த குற்றத்திற்காக அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகம் குறைஞ்சது இப்போ உள்ள அதாவது விலை அமைப்பில் அதாவது 5 வருஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை தான் குர்பானி கொடுக்கணும், குட்டியை கொடுக்கக்கூடாது. ஆடாக அதாவது குர்பானியுடைய சட்டம் பொதுவான சட்டம். நம்ம ஊரில் குர்பானி கொடுக்குறோமா இல்லையா, ஆடு 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், பெரிய செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம், மாடு 2 வருஷங்கள் பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகங்கள் 5 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும். சரியா? அப்போ இந்த குற்ற பரிகாரத்திற்காக 5 ஆண்டுகள் பூர்த்தியான ஒட்டகத்தை அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜையும் கதா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குற்றத்திற்காக பாவ மன்னிப்பும் அவர் கேட்க வேண்டும். சரி, முதல் தஹல்லுல் என்றால் என்ன? முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வந்தார், மினால கல்லெறிந்தார், குர்பானியை தான் நம்ம கட்டிடுறோம், கொடுக்கப்பட்ட மாதிரி தான். அடுத்து முடியை இறக்கிறாரு. இது முதல் தஹல்லுல். இந்த முதல் தஹல்லுலுக்கு பிறகு புரியுதா, பிறை 10க்கு பிறகு தவாஃபு ஜியாரா செய்வதற்கு முன்பு, இன்னும் தவாஃபு ஜியாரா மட்டும்தான் மீதம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் மனைவி இடத்திலே சேர்ந்து விடுவாரே ஆனால் அல்லது மனைவியின் மூலமாக இச்சையை தீர்த்து கொள்வாரே ஆனால்
ஹஜ்ஜு பாத்திலாகாது, ஆனால் குற்றம். புரியுதுங்களா? சேரக்கூடாது. அவர் முழுமையா தவாஃபு ஜியாரா செய்து முடிக்கிற வரைக்கும் மனைவி அவருக்கு ஹலாலாக மாட்டாள். வித்தியாசம் என்ன சட்டத்தில்? தவாஃபு ஜியாரா, அதாவது மற்ற 3 அமல்கள் செய்ததற்கு பிறகு தவாஃபு ஜியாரா மட்டும் செய்யாமல் இருக்கும்போது அவர் மனைவி இடத்தில் சேர்ந்து விட்டால் அவருடைய ஹஜ்ஜு நிறைவேறிவிடும். ஆனால் குற்றம் அதற்கு உண்டு. அந்த குற்றத்திற்காக ஒரு ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த சட்டத்தில் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பிறை 10 அன்று முடிய இறக்கணும், அதாவது முதல்ல கல் எறியணும், அப்புறம் குர்பானி, முடிய இறக்கணும். இந்த 3க்கு முன்னாடி முஸ்தலிஃபாலேருந்து வந்ததுக்கு பிறகு அவர் தனது மனைவியிடத்தில் சேர்ந்துட்டா மொத்தமாக ஹஜ்ஜு நாசம். ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும், குறைஞ்சது 15,000 ரியால் ஆகும், பார்த்துக்குங்க. அடுத்தது அதுக்காக தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்யணும். சரி, இப்போ இந்த 3 செயலை செஞ்சுட்டார், முதல் ஹலால் ஆயிட்டார். தவாஃபு ஜியாரா மட்டும் மீதம் இருக்கு. மனைவி இடத்துல சேரலாமா? சேரக்கூடாது. அப்பயும் குற்றமாக தான் இருக்கும், பாவமாக தான் இருக்கும். ஒருத்தர் நடந்து விட்டால் அவருக்கு அந்த குற்றம். இப்போ ஹஜ்ஜு பாத்தில் ஆகாது, ஹஜ்ஜு முறிந்து போகாது. அந்த குற்றத்திற்காக அவர் பரிகாரம் கொடுக்க வேண்டும், அதாவது ஒரு ஆடு. இஹ்ராமுடைய நிலையில் ஒருவர் திருமணம் ஒப்பந்தம் தனக்கோ மற்றவர்களுக்கோ செய்தால் அந்த ஒப்பந்தம் நிறைவேறாது. புரியுதா? அதை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜு முடிச்சு போன உடனே நமக்கு தான் ஹஜ்ஜில் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோமே, கல்யாணம் பண்ணிட்டோமே, ஈஜாப் கபூல் செஞ்சோமே என்று உரிமை கொண்டாட முடியாது. இதுக்கு குற்ற பரிகாரம் எதுவும் கிடையாது. அதே போல ஹரம் எல்லைக்குள் உள்ள மரங்கள் அல்லது செடிகளை வெட்டிவிட்டால் சிறிய மரமாக இருந்தால் ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும், பெரிய மரமாக இருந்தால் ஒரு மாடு குர்பானி கொடுக்கணும். சின்ன செடிகள் அல்லது இலைகளாக இருந்தால் அதற்குரிய விலையை நிர்ணயம் செய்து அந்த காசு பணத்தை தர்மம் கொடுத்து விட வேண்டும். ஒருவர் இந்த சட்டங்களை அறிந்திருந்து வேண்டுமென்றே செய்தால் அவர் மீது மேற்கூறப்பட்ட ஃபிதியாக்கள் கடமை. ஆனால் ஒருவர் சட்டத்தை அறியாமல் அல்லது மறதியில் செய்துவிட்டால் இந்த தடுக்கப்பட்ட காரியங்கள் மீது அவர் மீது ஃபிதியா கடமையாகாது. புரியுதுங்களா? எந்த ஒன்றுக்கு மறந்து செஞ்சாலும் அறியாமல் செஞ்சாலும் அது முடிஞ்சிச்சோ கதை, அது மட்டும்தான். மற்றபடி பொதுவான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மறதியினால சட்டங்கள் தெரியாமல் செய்து விடுவதால் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். 3வது சட்ட விளக்கம், இது அந்த குற்றங்களுக்கான பரிகாரம். ஒருவர் புறத்திலிருந்து குற்றங்கள் நிகழ்ந்து விட்டால் அல்லது அதான் பார்த்துட்டோமே, ஹதி குர்பானி கொடுக்கிறது, இது ஹஜ்ஜுடைய கட்டாய கடமை, அதாவது வாஜிபுகளில் ஒன்று. நம்ம ஏற்கனவே நேற்று படிக்கும் பொழுது இது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காது. இது பொதுவான ஒரு சட்டம் என்ற காரணத்தினால அவங்க விட்டுருக்கலாம். ஹதி குர்பானி பிராணி, ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் எதை அல்லாஹுடைய வீட்டுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகிறதோ அது ஹதி என்று சொல்லப்படும். பாருங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, சில அரபி வாசகங்களை தெரிந்து கொள்ளுங்க. புரியுதுங்களா? அதே போல் அரபி 1, 2, 3 பேசுறது, அதே போல் இன்னும் சில அரபி வார்த்தைகளை தெரிந்து கொள்வது இன்ஷால்லா முடிஞ்சால் இன்றைக்கி குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த அரபு மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு. யாருடைய துணையும் இல்லாமல் நீங்களே ஒரு விஷயத்தை கையாளுவதற்கு, ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். ரப்பி ஜித்னி இல்மா. சரி, இப்போ முதலாவது தம் என்று சொன்னால் குற்றத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரத்துக்கு தம் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜில் தமத்து செய்கிறவர் அல்லது கிரான் செய்கிறவர் கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணிக்கு குர்பானிக்கு ஹதியுன் என்று சொல்வார்கள், ஹதி. 3வது உதுஹியா, அல்லது பொதுவாக ஹஜ்ஜுடைய பெருநாளை முன்னிட்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானிக்கு பேர் உதுஹியா என்று சொல்வார்கள். சரிங்களா? அப்போ ஹஜ்ஜை முன்னிட்டு ஹரம் ஷரீஃபில் அறுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு ஹதி என்று சொல்லப்படும். பொதுவாக கொடுக்கப்படக்கூடிய ஹஜ் மாசத்தில் ஹஜ்ஜுடைய நாளில் கொடுக்கப்படக்கூடிய பொதுவான குர்பானிகளுக்கு உதுஹியா என்று சொல்லப்படும். ஹஜ் உம்ரால குற்றங்கள் நிகழ்ந்ததற்காக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரத்திற்கு தம் என்று சொல்லப்படும். ஹஜ் தமத்து மற்றும் ஹஜ் கிரான். ஹஜ் தமத்து என்றால் என்ன? இங்கேருந்து நம்ம போவோம், அதாவது ஹஜ் தமத்துடைய நியத்து வைப்போம்,
உம்ராவுடைய நியத்து வைப்போம். உம்ராவை முடித்து விட்டு நாம் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுவோம். அதுக்கு பிறகு 8 அன்று நாம் மீண்டும் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்லி இஹ்ராம் கட்டி நம்ம மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மினா நம்முடைய ஹஜ்ஜை நிறைவு செய்வோம். இது ஹஜ்ஜு தமத்து. ஹஜ்ஜு கிரான் என்றால் என்ன? மீகாத்தில் போகும் பொழுது லப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜத்தன், அல்லாவே உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு சேர்த்து தல்பியா சொல்கிறேன் என்று நியத்து வைத்து விடுவது. ஆக இவர் மக்கா போன உடனே தவாஃபுல் குதும் செய்துவிட்டு தன்னுடைய இஹ்ராமை கழட்ட மாட்டார், இஹ்ராமிலேயே இருப்பார். இஹ்ராமில் தடுக்கப்பட்ட எல்லா செயல்களும் அவருக்கு தடுக்கப்பட்டதாகவே இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே அவர் அதே நிலையிலேயே 8 அன்று மினா போவார், அரஃபா போவார், முஸ்தலிஃபா வருவார், மினா வருவார். அதுக்கப்புறமா அந்த குர்பானி மற்றதெல்லாம் கொடுத்த உடனே இஹ்ராமை முடிப்பார். இவர் ஹஜ்ஜு கிரான், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமில் செய்வது. உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமில் செய்வது ஹஜ்ஜு கிரான். உம்ராவை தனியாகவும் ஹஜ்ஜை தனியாகவும் பிரித்து செய்வது ஹஜ்ஜு தமத்து. வெறும் ஒரே ஒரு ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது நியத்து வைத்து இஹ்ராம்ல, உம்ராவை சேர்க்காமல், அதற்கு பேர் ஹஜ்ஜு இஃப்ராத். இந்த ஹஜ்ஜு இஃப்ராது செய்பவர்கள் மீது குர்பானி கடமை இல்லை. ஹஜ்ஜு தமத்து அல்லது ஹஜ்ஜு கிரான் யார் செய்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும் குர்பானி கொடுப்பது கடமை. அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹஜ்ஜி. யார் அதாவது ஹஜ்ஜு வரை உம்ராவை கொண்டு தமத்து செய்வாரோ, பலன் பெற்றுக் கொள்வாரோ, சுகம் அனுபவித்துக் கொள்வாரோ, அவரால் முடிந்த ஒரு குர்பானி பிராணியை அவர் குர்பானி கொடுக்கட்டும். சரி, ஒருவரால் குர்பானி கொடுக்க முடியல, ஹஜ்ஜு தமத்து செய்கிறாரு, குர்பானி கொடுப்பதற்குண்டான சக்தி இல்லை. அவர் என்ன செய்யணும்? அதாவது மினால தங்கி இருக்கிறார் பாருங்க, பிறை 11, 12, 13 அந்த 3 நாட்களில் 3 நோன்பு வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு மக்கா வந்த உடனே அங்கே 7 நோன்பு வைக்கணும், அல்லது அவர் ஊருக்கு வந்த உடனே 7 நோன்பு வைக்கணும். ஆக குர்பானி கொடுக்க முடியாதவர் ஹஜ்ஜு தமத்து செய்து அல்லது ஹஜ்ஜு கிரான் செய்து குர்பானி கொடுக்க முடியாத ஹாஜி அந்த குர்பானிக்காக வேண்டி 10 நோன்புகளை வைக்க வேண்டும். அதில் 3 நோன்புகளை அவர் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே, அதாவது மினால தங்கி இருக்கும் பொழுதே அல்லது ஹஜ்ஜு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே வச்சிடணும். மிச்ச 7 நோன்புகளை அவர் மக்கால் இருக்கும்போது வைக்கலாம் அல்லது ஊருக்கு வந்து வைக்கலாம். கவனிங்க. சரி, இந்த ஹஜ்ஜுடைய குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அதை நாமும் சாப்பிடணும், மற்ற மக்களுக்கு கொடுக்கணும். சமைத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. நேரடியாக அல்லாஹ் தஆலா நமக்கு இதை கட்டளையாகவும் சொல்கிறான், ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅ்தர். அந்த குர்பானி பிராணிகளிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், யாசிப்பவருக்கும் கொடுங்கள். புரியுதுங்களா? அதே போல யாசிக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க கொடுப்பாங்க என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். அடுத்து ஹதியுல் ஜப்ரான், இதுதான் தம்முன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஜ் அல்லது உம்ராவில் கடமையான ஒரு அமலை, அது சரி, தம் என்பது குற்றத்துக்காக வேண்டி, ஜப்ரான் என்று சொன்னால் ஒரு கடமையை விட்டதனால் ஏற்படக்கூடிய பரிகாரம். இப்போ முஸ்தலிஃபால தங்கணும், விட்டுறாரு. அந்த மாதிரி ஹஜ்ஜு அல்லது உம்ராவில் கடமையான ஒரு அமலை செய்யாது விட்டுவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக அல்லது இஹ்ராமில் தடுக்கப்பட்ட செயலை அல்லது இஹ்ராம் கட்டிய பின்னர் ஹஜ் அல்லது உம்ரா செய்ய முடியாமல் பாதி வழியில் ஊர் திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் கொடுக்க வேண்டிய குர்பானிக்கு ஹதியுல் ஜப்ரான் என்று கூறப்படும், நிவர்த்திக்காக வேண்டி. சரிங்களா? அநேகமாக இதுவும் தம்மும் ஒன்று தான். அநேகமாக இந்த காலத்தில் அதை தம்முன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் ஷரியாவுடைய வழக்கத்தில் ஹதியுல் ஜப்ர் அல்லது ஹதியுல் ஜப்ரான் என்று தான் சொல்லப்பட்டு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. கவனிங்க. யார் மன் நசிய பின் நுசுக்கிஹி ஷைஅன் அவ் தரகஹு ஃபல்யுஹ்ரிக் தமா, யார் தன் மீது கடமையான ஹஜ்ஜுடைய காரியங்களில் ஒரு காரியத்தை மறந்து விடுவாரோ அல்லது அதை விட்டு விடுவாரோ அவர் ஒரு குர்பானி கொடுத்து கொள்ளட்டும். அடுத்த ஹதியு தத்தவ்வ்,
ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறாரு, அவர் மேலே உள்ள கடமையை நிறைவேற்றி விடுகின்றார். அதற்கு மேலே உபரியா ஹாஜிகளுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி அவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு அமல். இதுக்கு பேர் ஹதியு தத்தவ்வு, நஃபிலான ஹதி என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை பாருங்க, 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். தன் சார்பா, தன்னுடைய மனைவிமார்கள் சார்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட்டாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை அவர்கள் தனி ஆளாக அறுத்தார்கள். மீதமுள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த ஒட்டகங்களை அறுத்த உடனே அந்த ஒட்டகங்களுடைய கரிகளை பங்கு வைக்க சொன்னாங்க. அந்த ஒட்டகங்கள் மேலே போடப்பட்டு வந்த அந்த ஆடைகள், இருக்கைகள் அதையும் தர்மம் செய்ய சொன்னாங்க. ஒட்டகத்தினுடைய தோள்களையும் தர்மம் செய்ய சொன்னார்கள். அதே போல் தன்னுடைய குர்பானிக்கு அந்த ஒட்டகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குர்பானி ஒட்டகங்களிலிருந்தும் 100 ஒட்டகத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கறி எடுத்து அதை ஒரு பெரிய தேக்ஷால சட்டியில் போட்டு சமைத்து அதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அந்த சால்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். ஸோ இப்போ நம்முடைய காலத்தில் பல சூழ்நிலைகளில் நம்ம சிக்கி இருக்கிறோம். ஒன்று நம்முடைய பலவீனம், இரண்டாவது அதற்கான ஏற்பாடுகள் அங்கே பல ரிஸ்ட்ரிக்டட், அதாவது சட்டங்களால் கடுமையாக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய தூரம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய 90% ஹாஜிகள் அரசாங்கத்திடத்தில் அவங்க குர்பானிக்கான அந்த தொகையை கட்டணமாக செலுத்தி விடுகிறார்கள். அந்த அரசாங்கம் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் முடிஞ்ச வரைக்கும் பிறை 10 அல்லது 11 ரொம்ப லேட்டான கடைசியாக கொடுக்குறவங்களுக்கு வேணால் அந்த 13 இருக்கலாம். யார் குர்பானி கட்டி தங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மெசேஜே வந்துடும், உங்களுடைய குர்பானி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி. அங்கே பேர்லாம் எழுத மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் நியத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவங்கள வக்கீலாக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த டோக்கனுக்கெல்லாம் அவங்க அறுத்துருவாங்க. ஸோ இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. அங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸு, அதே போல் அர்ராஜிஹி பேங்க்கு, இந்த மாதிரி பல நம்பத்தகுந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் அந்த வேலையை நம் சார்பாக செய்து விடுவார்கள். இப்போ இதனால் நம்ம அங்கே போய் அதாவது டோக்கன் கட்டிட்டா நம்ம போய் கறி கேட்க முடியாது. நாம அங்கே அதை கருப்பின மக்களும் அதே போல் மற்ற மக்களும் ஆடுகள் வைத்திருப்பாங்க. அங்கே போய் நம்ம குர்பானி கொடுக்க முயற்சி பண்ணால் செய்யலாம். ஆனால் அதை கொடுத்துட்டு அந்த ஆட்டை தூக்கிக்கிட்டு வர்றது போகிறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதெல்லாம் நமக்கு உடல் வலிமை, அதுக்குண்டான சூழ்நிலை, தைரியம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், நம்மளும் சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் பெரும்பாலும் அந்த சூழ்நிலை இப்போதைக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அடுத்து 4வது ஹதியுன் நதிர், நேர்ச்சி செய்யப்பட்ட குர்பானி பிராணி. அதாவது அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் வீட்டுக்கு அருகில், அதாவது ஹரம் எல்லையில் அறுப்பதற்காக நேர்ச்சி செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட பிராணி. சரிங்களா? அல்லது ஒருத்தர் இங்கேருந்து போகும்போதே நான் அங்கே ஒரு 10 ஆடு வாங்கி அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு போறார். இங்கிருந்தே ஆடு மாடு ஒட்டகத்தை கொண்டு போனாலும் சரி, அல்லது அங்கே போய் கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டாலும் சரி, அவர் என்ன செய்யணும்? அந்த குர்பானி பிராணியை ஹரம் எல்லையில் வைத்து தான் அறுக்கணும். அங்கே உள்ள ஏழைகளுக்கு பங்கு வைக்கணும். சரிங்களா? இந்த குர்பானி பிராணியை அவர் சாப்பிட மாட்டார். நேர்ச்சிக்காக வேண்டி செய்யப்பட்ட குர்பானி பிராணியை அவர் சாப்பிடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சும்மல் யக்து தஃபஸஹும் வல் யூஃபு நுதூரஹும், அவர்கள் தங்களது அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும், தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றி கொள்ளட்டும். தமுல் இஹ்சார், தமுல் இஹ்சார் என்றால் என்ன? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய கால நேரம் ஆரம்பிப்பது முடிவது பிறை 10 அன்று மக்கால தொழுகை நடந்ததற்கு பிறகு இதனுடைய நேரம் ஆரம்பமாகி விடுகிறது. பிறை 13 அன்று கவனிங்க, பிறை 13 அன்று மகரிப் வரைக்கும், ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள் பிறை 13 சூரியன் மறைகின்ற வரை இந்த குர்பானியை அவர் தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ 4 நாட்கள், 10வது நாள், 11, 12, 13 மகரிப் வரைக்கும். சரிங்களா? அடுத்து தமுல் இஹ்சார். தமுல் இஹ்சார்னா என்ன? ரப்பி ஜித்னி இல்மா. ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து வருகிறார். ஆனால் அவரால் ஹஜ்ஜி உம்ராவுடைய அந்த பயணத்தை தொடர முடியாமல் தடுக்கப்பட்டு விடுகின்றார்.
அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவர் தன்னுடைய இஹ்ராமை முடிப்பதாக இருந்தால் அதுக்காக அவர் ஒரு குர்பானி கொடுக்கணும். இதான் தமுல் இஹ்சார். ஹஜ்ஜு அல்லது உம்ரா பயணத்தை தொடர முடியாமல் தடுக்கப்பட்டால் கொடுக்கப்படுகின்ற குர்பானியை அதற்குரிய காரணம் ஏற்பட்ட பின்னர் கொடுக்க வேண்டும். எப்போ அந்த நம்ம தடுக்கப்படுறோமோ அதுக்கு என்ன காரணம் அங்கே வருதோ, அதாவது அரசாங்கம் நிறுத்திடுது அல்லது ஏதாவது பஸ்ஸு இடையூறாகிடுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம். இஹ்ராமில் தடுக்கப்பட்ட செயல்களை செய்வதால் கொடுக்கப்படக்கூடிய குர்பானிகளுடைய நேரம் அந்த குற்றங்கள் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்பயே கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹஜ்ஜு கிரானில் போனார், இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாரு, தவறு செஞ்சிடறாரு. இப்போ இவர் பிற 10-11 வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது. அது குர்பானிக்காக வேண்டிதான். இது குற்றப்பரிகாரம். அதனால் எப்போ குற்றம் நிகழ்ந்து விடுகிறதோ உடனே அவர் அந்த குற்றத்துக்கான பரிகாரத்தை அந்த குர்பானியை கொடுத்து விட வேண்டும். குர்பானிகளை பொதுவாக அறுப்பதற்கு என்ன இடம் சரிங்களா? அதாவது ஹஜ்ஜு சார்ந்த குர்பானிகள். அடுத்து நம்முடைய வீட்டில் உள்ள, அதாவது ஊரில் உள்ள குர்பானி இருக்கு பாருங்க, பெருநாளை முன்னிட்டு, அது தனி. பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்பவர் அல்லது மக்கால குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்தவர்கள் தமத்து மற்றும் கிரானுடைய ஹஜ்ஜுடைய குர்பானிகளை மினாவில் அறுப்பது சுன்னா. அல்லது ஹரமுடைய பகுதியில் எங்கு அறுத்தாலும் அந்த குர்பானி கூடிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால அறுத்தாங்க. ஆனால் சொன்னார்கள், மினா என்பது குர்பானி கொடுக்கப்படக்கூடிய இடம், ஆனால் மக்காவுடைய பள்ளத்தாக்கு எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் அறுக்கலாம் என்று. அப்போ சிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, இரண்டாவது அனுமதி என்று ஒன்று இருக்கிறது. அப்போ சிறப்பு என்பது மினால அறுக்கிறது, அனுமதி என்பது நீங்கள் அங்கே முடியலை, மக்காவுடைய வீதிகளில் ஹரமுடைய எல்லையில் இருக்கணும், எங்கே வேணாலும் அறுத்துக்கொள்ளலாம். அதே போல் குற்றப்பரிகாரமாக கொடுக்கப்படுகின்ற குர்பானியும் வாஜிபை விட்டதால் கொடுக்கப்படுகின்ற குர்பானியும் ஹரம் எல்லைக்குள் தான் அறுத்து கொடுக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, ஊரில் இருந்துக்கிட்டு இங்கே கொடுக்க சொல்கிறாங்க, அறியாமையினால் செய்யக்கூடாது. இஹ்சார் தடுக்கப்பட்டதால் கொடுக்கப்படுகின்ற குர்பானியை எந்த இடத்தில் அவர் தடுக்கப்பட்டாரோ அந்த இடத்திலே அறுத்திட வேண்டியது. இப்போ மக்கா வரைக்கும் வரணும்னு அவர் எதிர்பார்க்க வேண்டியதில் அங்கேயே ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்க வேண்டியது ரிட்டர்ன். பரிகாரத்திற்காக நோக்கப்படுகின்ற நோன்புகளை எங்கு வேண்டுமானாலும் நோக்கலாம். முஸ்தஹப் விரும்பத்தக்கது என்னவென்றால் 3 நோன்புகளை, இப்போ அதாவது ஹஜ்ஜில் 3 நோன்பு, ஊரில் 7 நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. குர்பானி ஹஜ்ஜு தமத்துடைய குர்பானி என்பது வேற. அது நம்ம மக்கால இருக்கும் பொழுது 3 நோன்பு வச்சிருவோம், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் 7 நோன்பு வைக்கலாம். பரிகாரத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய குர்பானிகளுக்கும் அந்த குர்பானி கொடுக்க முடியலனாலும் அதுக்கு சட்டம் என்ன, 10 நோன்பு வைக்கிறது. அந்த 10 நோன்புகளை ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதும் மீதம் இருக்கக்கூடிய 7 நோன்புகளை ஹஜ்ஜு முடித்து ஊர் திரும்பியதற்கு பிறகும் நோற்றுக்கொள்ளலாம். பரிகாரத்திற்காக நோக்கப்படுகின்ற நோன்புகளை எங்கு வேண்டுமானாலும் நோக்கலாம். முஸ்தஹப் விரும்பத்தக்கது என்னவென்றால் 3 நோன்புகளை ஹஜ்ஜில் இருக்கும் போதும் மீதம் இருக்கக்கூடிய 7 நோன்புகளை ஹஜ்ஜு முடித்து இல்லம் திரும்பிய பிறகும் நோக்கலாம். ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த 3 நோன்பு அங்கே வைக்கிறதா கட்டாயமா, அல்லது அதை மொத்தமாக 10ஐயும் ஊருக்கு வைக்கலாமா, அல்லது மக்கால் இருக்கும்போதே வச்சு அந்த 3 நோன்பு வச்சு முடிக்கணுமா? பிறகு கடைசியில் பார்த்துட்டு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஹஜ் அல்லது உம்ராவில் இருப்பவர் தான் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை தானாக அறுத்து கொடுப்பது முஸ்தஹப் விரும்பத்தக்கதாகும். அவர் வேறு யாரையும் இதற்காக நியமித்து பொறுப்பு கொடுத்தால் அதுவும் கூடும், இவர் மீது குற்றமாகாது. சரி, அப்போ குர்பானி பிராணியை எப்படி அறுக்கணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அறுக்கின்றேன், அல்லாஹுவே இது உன் புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது, உனக்காக அறுக்கப்பட்டது. அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக்க. சில பேர் ரொம்ப பெரிய தவறு செய்கிறாங்க. அது என்ன தவறு? குர்பானி பிராணிகளை அறுக்கும் பொழுதோ அல்லது பொதுவாக வீட்டில் உணவுக்காக ஆடுகள் மாடுகள் அறுக்கும் பொழுதோ பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அறுக்கிறாங்க. அது தப்பு. பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும். அறுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, அப்போ ஹதி பிராணிக்கு என்ன சட்டமோ உதுஹியாவுக்கு என்ன சட்டமோ எல்லாம் ஒரே சட்டம் தான். இதுக்குள்ள சட்டம் அதுக்குள்ள சட்டம் இதுக்கு. என்ன அந்த சட்டங்கள் என்ன பாருங்க. ஆடு மாடு ஒட்டகம் இதை தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அதாவது ஆடு மாடு ஒட்டகம். நீங்கள் வேறு ஏதாவது மானை கொடுக்குறேன்
அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம். அடுத்து குர்பானியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய குறைகள் அந்த குர்பானி பிராணியில் இருக்கக்கூடாது. ஆடு, மாடு, ஒட்டகத்தில் இருக்கக்கூடாது. அது என்னென்ன? நோயுற்று இருப்பது, கண்ணு குருடா இருக்கிறது, காதை ரெண்டா வெட்டி இருக்கிறது, அல்லது கை கால்கள் உடைஞ்சு போய் அது நடக்க முடியாமல் இருக்கிறது. அதே போல் உணவு கொடுக்கப்படாமல் சரியாக பராமரிக்கப்படாமல் மெலிந்து நோயாளியாக இருக்கிறது, அல்லது ரொம்ப மெலிந்து இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை குர்பானியில் பயன்படுத்தக்கூடாது. அதே சட்டம் தான் உதுஹியா, அதாவது ஹதியுடைய சட்டமும். அடுத்து மார்க்கம் நிர்ணயித்த வயதை அந்த குர்பானி பிராணி அடைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம் முழுமையாக இருக்கணும் அரபி மாத கணக்குப்படி. அதே போல் மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஆடாக இருக்குமேனால் 1 வருஷம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஹயர். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த பாடத்தில் இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட செயல்கள் என்ன, அதே போல் ஒரு மனிதர் குற்றத்திற்காக என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், குர்பானியுடைய சட்டங்கள் என்ன என்பது அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3வது பாடத்தில் தெரிந்து கொண்டோம். சரியா? இப்போ படிக்கக்கூடிய இந்த 4வது பாடம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இன்ஷா அல்லாஹ் அவசியமான பாடம். முன்னாடி படித்த பாடங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம தெரிந்து முடிந்த அளவு ஒன்றுக்கு பலமுறை படித்து நம்ம மனசில் ஞாபகம் வைத்து கொள்ளணும். அப்போது தான் நம்முடைய அமல்களை தவறுகள் இல்லாமல் பாதுகாப்பது நமக்கு ஒரு இலகுவாக இருக்கும். இப்போ படிக்கக்கூடிய இந்த 4வது பாடம் இருக்கின்றது, ஹஜ்ஜு உம்ராவுடைய அந்த இபாதத்தை தர்த்தீபாக எப்படி செய்கிறது, அதை நம்ம இப்போ படிக்க போகிறோம். இப்போ முதல்ல ருக்குன் எத்தனை, வாஜிப் எத்தனை, எதனால் ஹஜ்ஜு முறியும், இதெல்லாம் தனித்தனியாக படிச்சிட்டோம். எனக்கு ஊரிலிருந்து ஹஜ்ஜை ஆரம்பிக்கணும், ஊருக்கு இறங்கணும், அதை எனக்கு வரிசையாக சொல்லி கொடுங்க என்று ஒருவர் கேட்பாரேயானால் அவருக்கு தான் இந்த பாடம். கவனிங்க, இதில் ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்காது. நான் பொறுமையாக உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவையான இடங்களில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்கிறேன், புரிந்து கொண்டே வாங்க. ஹஜ் மற்றும் உம்ராவுடைய செயல்முறை. ஹஜ் மற்றும் உம்ராவுடைய செயல்முறை. ஹஜ்ஜுடைய செயல்முறையை விளக்கும் போது அதற்கு அடிப்படை ஆதாரமாக சஹி முஸ்லிம்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழியை தான் அறிஞர்கள் எடுக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஹதீஸை ஏற்கனவே நம்ம அனுப்பியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜை எப்படி ஆரம்பித்தார்கள், மக்காவில் ஹஜ்ஜை எப்படி நிறைவு செய்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ரொம்ப நீண்ட ஹதீஸு, சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. ஹஜ்ஜு குரூப்பில் நம்ம அனுப்பியிருக்கிறோம், படித்து பாருங்கள். ரொம்ப இன்பமாக, ரொம்ப அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை பற்றி வந்துள்ள சஹீஹான ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பலவற்றை, அதாவது அந்த ஜாபிருடைய ஹதீஸை மட்டும் அல்லாமல் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மற்ற எல்லா ஹதீஸுகளையும் ஒன்று சேர்த்து அதில் எப்படி அமல்கள் வந்திருக்கின்றன அதை தான் இன்ஷா அல்லாஹ் இப்போ இமாம், அதாவது இந்த நூலுடைய இது பல அறிஞர்கள் ஒன்று சேர்த்து தொகுத்த நூல். இதில் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம இதையும் உங்களுக்கு பாடம் முடித்த உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், தனியாக குரூப்பில் அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். இதை மட்டும் அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, படிங்க. புரியுதா? ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு சூட்கேஸை வாங்கணுமா, பெட்டியை வாங்கணுமா, கடல மிட்டாயை வாங்கணுமா, மிக்சரை வாங்கணுமா, இதெல்லாம் விட்டுருங்க. புரியுதா? இல்ம படிங்க, சட்டங்களை படிச்சுக்கிட்டே இருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இன்னும் எத்தனை பேர் தல்பியா கூட ஓதி ப்ராக்டிஸ் பண்ணலை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வ கினா அதாபன்னார், இந்த துஆக்களை ஓதி ப்ராக்டிஸ் எடுக்கலை. அந்த மாதிரி நிறைய துஆக்கள். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரக்கத் சர்வீஸில் போகிறவங்களுக்கு நம்ம இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமையா? திங்கள், செவ்வாய், புதன்கிழமை இரவு, இந்த 3 நாள் எங்கேயுமே போகாதீங்க, வீட்டை விட்டு வெளியேறவே ஏறாதீங்க. கையில் கித்தாபு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? சும்மா போயிட்டு நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன், இவர்கிட்ட சொல்ல போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன் விருந்து, ஹஜ்ஜுக்கு போகிறேன் விருந்துக்கு வா, என்னங்க மனுஷன் உள்ள தெரிய மாட்டேங்குதுங்க. மனசு ஓர்மைப்படுத்துங்க, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க. இஸ்திக்ஃபார் ஓத ஓத உள்ளங்கள் மென்மையாகும். அதே போல் தொழுகையை கொஞ்சம் நேரம் நீட்டி நிதானமாக தொழுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, ஓர்மையோடு போகணும், அந்த இபாதத்தில் ஆர்வத்தோடு போகணும். இப்படியே கடைசி வரைக்கும் ஊரை சுற்றி துணியை வாங்கினியா, மூட்டையை வாங்கினியா, கட்டியா, அப்போ என்ன ஹஜ்ஜில் அந்த உணர்வு இருக்கும்? இப்போ அந்த அமல்களை நம்ம இப்போ பார்ப்போம்.
வாங்க எத்தனை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 87 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக படிக்கிறேன். உங்களுக்கு இது ஏற்கனவே புத்தகமாக அனுப்பியிருக்கிறேன், அதுலேயும் இது இருக்குது. இதை மட்டும் தனியாகவும் இன்ஷா அல்லாஹ் பாடம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அனுப்பித்தரேன். முதலாவது, ஹஜ் அல்லது உம்ராவை நாடி பயணம் செய்பவர் மீகாத்தை அடைந்தவுடன், மீகாத் என்றால் என்ன, அதை நம்ம நேற்றைய பாடத்தில் விளக்கியாச்சு. மீகாத்தை அடைந்தவுடன் குளிக்க வேண்டும். இப்போ உடனே உங்களுக்கு கேள்வி வரும், நம்ம மதீனா போய் மக்கா போனாலும் அங்கே மீகாத்தில் குளிக்க முடியுமா? முடியும். மதீனாவிலிருந்து நம்ம மக்கா போகும் பொழுது மீகாத்தில் குளிப்பதற்கான இடம் இருக்குது. ஆனால் நேரம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பொது வாகனத்தில் போகிறோம், சொந்த வாகனம் இல்லை, அவங்க நமக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மதீனாவில் நம்ம ரூமில் இருந்தே குளிச்சிடணும். இஹ்ராமுக்காக குளிக்க போகிறேன்னு அங்கே துல் ஹுலைஃபா வந்த உடனே அங்கே 2 ரக்காத்து தொழுது கொண்டு நம்ம நியத்து மட்டும் வைத்துக்கொண்டு தல்பியாவை மட்டும் ஓதிக்கொண்டா போதுமானது. இல்லை என்னால் நான் 2 நிமிஷத்தில் குளித்துருவேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா தாராளமாக குளிக்கலாம், நம்ம யாரும் தடுக்க மாட்டோம். ஆனால் அங்கே அதிகப்படியாக ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் மேக்சிமம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு குளிக்க போனேன்னு சொல்லிட்டு ஊர் ஞாபகத்தில் அங்கே போயிட்டு சோப்பு, சீயாக்கா, எண்ணெய், அது இது லொட்டு லொசுக்குன்னு குளிச்சுட்டு 1.5 மணி நேரம் கழித்து வந்தால் அப்புறம் தனியாக நீங்கள் ஒரு 10,000 ரியால் கொடுத்து பஸ்ஸு தான் பிடிக்கணும். சரியா? உடலில் களைய வேண்டிய முடிகளை களைந்து விட வேண்டும். இதுவும் நம்ம அந்த மீகாத்தில் இருந்து, ஏன்னா நம்ம குரூப்பாக போகிறோம், தனியாக போனால் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக இதை செய்யுங்க. குரூப்பாக போகிறதுனால இதெல்லாம் நம்ம எங்கேருந்து கிளம்புறோமோ, இப்போ இந்தியாவிலேருந்து போகிறவங்க இங்கேயே செஞ்சுருவாங்க, அதே போல் மதீனாவிலேருந்து போகிறவங்க மதீனாலேயே எல்லாம் செஞ்சுருவாங்க. அப்போ முடியில் அதாவது உடலில் களைய வேண்டிய முடிகளை களைந்து விட வேண்டும். உதாரணமாக மீசையை குறைப்பது, அக்கள் இன்னும் மர்மஸ்தானத்தின் முடிகளை நீக்குவது. சில பேர் தாடியை சரிச்சிக்கிட்டு வர்றாங்க, கூடாது. புரியுதா? எப்போதுமே சரிக்கக்கூடாது, அதே போல் குறைக்கவும் கூடாது. நகங்களை வெட்டுவது, இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், செய்யணும். அங்கே எங்கே செய்யணும்? அந்த மீகாத்தில் இஹ்ராமுக்கு முன்னாடி செய்யணும். இப்போ நம்ம எல்லாமே அதே சட்டத்தில் தான் வரும். அந்த நேரத்தில் செய்ய முடியாது. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டில் இருந்து அந்த நியத்தில் செஞ்சுட்டா உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த சவாப் கிடைச்சிடும். இஹ்ராமுடைய நியத்து வைப்பதற்கு முன்னால் நல்லா கவனிச்சுங்க, இஹ்ராமுடைய நியத் தல்பியா சொல்வதற்கு முன்னால் உடலில் நறுமணம் பூசிக்கலாம். பவுடர் இருக்குது அல்லது அத்தர் இருக்குது, ஊற்றி கம்கட்டு நெஞ்சில் தடவிக்கலாம். சரிங்களா? நம்முடைய இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் தடவக்கூடாது. ஆண்கள் இஹ்ராமிற்காக அணிகின்ற கீழ் ஆடையையும் போர்வையையும் தைக்கப்படாததாகவும் வெள்ளை நிறமுடையதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். ஆண்கள் அணியக்கூடிய இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு தைக்கப்பட்டிருக்கக்கூடாது. அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது, சுத்தமானதாக இருக்கிறது. பெண்கள் தங்களுக்கு பொருத்தமான ஆடைகள் எதை வேண்டுமானாலும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் தங்கள் போர்வையால் 2 புஜங்களையும் மறைத்து கொள்ள வேண்டும். அப்போ தோலில் துண்டு போடுற மாதிரி போடக்கூடாது, மாறாக தங்களை போர்த்தி கொள்ள வேண்டும், 2 புஜங்களும் மறையும்படியாக. அடுத்து 7வது, தான் எந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற நினைக்கின்றாரோ, அதாவது ஹஜ் கிரானா, ஹஜ் இஃப்ராதா, ஹஜ் தமத்துஆ, அதை கூறி நியத்து செய்து தல்பியா சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக்க முத்தமத்திஅன், அல்லாஹும்ம லப்பைக்க காரினன், அல்லாஹும்ம லப்பைக்க முஃப்ரிதன். புரியுதா? இந்த மாதிரி அந்த ஹஜ்ஜுடைய பெயரை அவர் அங்கே உச்சரிக்க வேண்டும். உம்ரா செய்கிறார், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், யா அல்லாஹ் உம்ராவுக்காக தல்பியா சொல்கிறேன், அது மட்டும் சொன்னால் போதும். அடுத்து இஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. போகக்கூடிய வழியில் நமக்கு பயணத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், நோய் அல்லது ஆபத்து அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால், மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி, என்னை எங்கே இறைவா நீ தடுக்கின்றாயோ அங்கே நான் எனது இஹ்ராமை முடித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தையையும் தல்வியாவோடு சேர்த்து சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பரிகாரமும் இல்லாமலேயே அவர் இஹ்ராமை முடித்து கொண்டு வெளியே வந்துடலாம். இதை சொல்லாமல் அவர் இஹ்ராம் கட்டி விடுவாரேயானால், பிறகு வழியில் தடுக்கப்பட்டு விடுவாரேயானால் கண்டிப்பாக அவர் பரிகாரம் செய்து தான் வெளியே வர முடியும். 9வது, முதலில் நியத்து வைக்கும்போது கிப்லாவை முன்னோக்கியவராக சொல்வது விரும்பத்தக்கது, முஸ்தஹப், கட்டாயம் கிடையாது. அடுத்து தல்பியாவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜத்துன் லா ரியாஅ ஃபீஹா வலா சும்அத, அல்லாஹுவே இது ஹஜ்ஜு வணக்கமாகும், இதில் நான் முகஸ்துதியையோ புகழையோ நாடவில்லை.
இது அவர் தன்னுடைய நீயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, தனது மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு அழகிய வாசகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரி, உம்ரா செய்கிறாரு, அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹும்ம ஹாதிஹி உம்ரத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, அல்லாஹ்வே இது உம்ரா, இதில் நான் முகஸ்துதியையோ புகழையோ நாடவில்லை. 11, பிறகு தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா எப்படி? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சரியா மனப்பாடம் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தல்பியா ஹஜ்ஜுடைய நேரத்தில் சொல்றது கட்டாயம். பொதுவான திக்ராக தல்பியா சொல்லலாமா என்றால் அறிஞர்களில் பலர் தாராளமாக சொல்லலான் இருக்காங்க. தல்பியா என்பது பொதுவான திக்ராக ஒருவர் சொல்லலாமா என்றால் சொல்லலாம். கவனிங்க. 12வது, நபித்தோழர்கள் இந்த தல்பியாவுடன் மேலும் சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்கவில்லை. லப்பைக தல் மஆரிஜ் வலப்பைக தல் ஃபவாதில், உயர்வுகளை உடையவனே உன்னிடம் நான் ஆஜராகிவிட்டேன், சிறப்புகளை உடையவனே உன்னிடம் நான் ஆஜராகிவிட்டேன். 13, தல்பியா ஆண்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த குரலில் அல்லது உரத்த குரலில்னு சொல்லுங்க, நல்ல சவுண்டு தூக்கி கத்துறதில்ல, சவுண்டை நல்லா தூக்கி உயர்ந்த குரலில் தல்பியா கூற வேண்டும். 14, மக்கா சென்றவுடன் உம்ராவை நிறைவேற்ற செல்லும் முன் குளிப்பது முஸ்தஹப். அப்போ மதீனாவிலிருந்து அல்லது ஊர்லேருந்து போனீங்க, மக்காவில் போய் தங்கிட்டீங்க உங்கள் ரூமில், அங்கே ஒரு தடவை நீங்கள் குளித்து கொள்வது இது முஸ்தஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து அவங்க மக்கா வந்தோடனே தூத்துவால தங்கி அங்கே குளித்துட்டு இரவு ஃபுல்லாக நல்ல ரெஸ்ட்டு ஓய்வு எடுத்துட்டு காலையில் சுபுகுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய தவாப் செய்ய வருவாங்க. புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். அப்போ தான் உம்ராவை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு உற்சாகத்தோடு செய்ய முடியும். ஏனென்றால் குறைஞ்சது நம்ம முதல் உம்ரா செய்யும் பொழுது தவாஃபு சை இதை நிதானமாக செய்து முடிப்பதாக இருந்தால் ரொம்பவும் குறைவாக எடுத்துக்கொண்டாலே ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதிலேருந்து நம்ம எவ்வளவு அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம நிம்மதியாக செய்யலாம். துவாக்கள் கேட்பது எல்லாமே. தவாஃபு பொறுத்த வரைக்கும் கூட்டமாக இருந்தால் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதே போல் சையை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக இருந்தால் 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் முடியும். நம்ம பொறுமையாக நின்று துவா செய்து போவதாக இருந்தால் கொஞ்சம் கூட ஆகலாம். இதை விட குறைவாக செஞ்சால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், துவா கேட்காம. அது ஒரு இபாதத்தை முடித்ததாக ஆகுமே தவிர அதில் கிடைக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் நமக்கு இருக்காது. அதனால் ஓய்வு எடுத்துகிட்டு போகும் பொழுது அந்த திருப்தியாக செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நம்ம உடனே போனோம் செல்வோமே ஆனால் என்ன ஆகும்? பயணத்தினுடைய களைப்பு, அப்புறம் உம்ராவுடைய களைப்பு, 2 களைப்பு சேர்ந்து எப்படா இந்த இபாதத்தை சீக்கிரமாக முடிப்போம் அப்படிங்கிற அவசரம் இருக்குமே தவிர இபாதத்தில் நமக்கு வர வேண்டிய கவனம் இருக்காது. அடுத்து தவாஃபு செய்யும் பொழுது ஒதுவோடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுகணும். சரிங்களா? பிறகு ஹஜருல் அஸ்வதை கருப்பு கல்லை கையினால் தொட வேண்டும், வாய் வைத்து முத்தமிட வேண்டும். இது முஸ்தஹப்பாகும். அது முடியவில்லை என்றால் கையினால் மட்டும் தொட வேண்டும். பிறகு அந்த கையை முத்தமிட வேண்டும். முத்தமிடுறதுனா இப்படி வாயில வச்சு எடுக்கிறது, சத்தம் வரக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. கையினால் தொடவும் முடியல, அதே போல் கிட்ட கையும் போக முடியலை, கையினால் தொடவும் முடியலைன்னு சொன்னால் அதை நோக்கி கையால் சாடை செய்ய வேண்டும். கையால் சாடை செஞ்சால் அதை நம்ம முத்தம் போடக்கூடாது. சாடை செஞ்சால் சாடை செஞ்சுட்டு விட்டுற வேண்டியதான். இவ்வாறு தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றிலும் ஹஜருல் அஸ்வதை கடக்கும் போது நாம் செய்ய வேண்டும். 18, ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை அந்த இடத்திற்கு வரும் பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும். தவாஃபுடைய முதல் சுற்றுல மட்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அடுத்த சுற்றுகளில் தக்பீர் மட்டும் அல்லாஹு அக்பர் மட்டும் நாம் சொல்ல வேண்டும். 20, காபாவின் அர்ருக்குனுல் யமானி என்ற மூலையை அடையும் பொழுது முடிந்தால் அதை கையினால் தொடுவது முஸ்தஹப்பாகும். ஆனால் அதை முத்தமிடக்கூடாது. நேரடியாக தொட்டதுக்கு பிறகு முத்தம் போடக்கூடாது, தடவை மட்டும் செய்யணும். அப்படி அதை தொடவும் முடியவில்லை என்றால் கையினால் சாடை செய்யக்கூடாது. அதே போல ருக்குனுல் யமானியை கடக்கும் பொழுது தக்பீரும் கிடையாது. தக்பீர் என்பது ஹஜருல் அஸ்வதை கடக்கும் போது மட்டும்தான். 21,
ருக்குனுல் யமானி மற்றும் ஹஜருல் அஸ்வத் ஆகிய இரண்டு மூலைகளுக்கு இடையிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன்னார் என்ற குர்ஆனுடைய இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். 2வது அத்தியாயத்தில் 201வது வசனம். அடுத்து 22வது ஒழுக்கம். இந்த இரண்டு மூலைகள் அல்லாத மற்ற இடங்களில் தவாப் சுற்றும் பொழுது நம்ம என்ன வேணாலும் ஓதலாம், துஆக்கள் கேட்கலாம், திக்ரு செய்யலாம். ருக்குன யமானி ஹஜருல் அஸ்வதுக்கு இடையில மட்டும் நம்ம ரப்பனா ஆத்தினா ஓதுவோம். மற்ற இடங்களில் நம்ம குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். 23 உம்ராவுடைய தவாஃபிலும் ஹஜ் கிரானுடைய முதல் தவாஃபிலும் முதல் 3 சுற்றுகளில் ரமல் செய்ய வேண்டும். ரமல் என்றால் என்ன? சாதாரணமான நடை மற்றும் விரைந்து ஓடுதல். இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒரு விதமான ஒரு நடை, குதித்து குதித்து இந்த அதாவது இராணுவங்கள் நடப்பாங்க பாருங்க, மார்ஷல், அந்த மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குதித்து குதித்து நடக்கக்கூடிய அந்த இராணுவ அணிவகுப்பு, அது 3ல் மட்டும்தான். மற்ற 4 சுற்றுகள் சாதாரணமாக அமைதியாக சுற்ற வேண்டியது. 7 சுற்றுகள் முழுமையாக முடிந்தவுடன் தன்னுடைய வலது புஜத்தை மறைத்து கொள்ள வேண்டும். அப்போ எஹ்ராம் ஆரம்பிக்கும் போது ஆண்கள் வலது புஜத்தை தெரியும்படி திறந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த 7 சுற்று முடித்த உடனே புஜத்தை மறைத்து கொள்வார்கள். 25 பிறகு மக்காம இப்ராஹிம் நோக்கி செல்ல வேண்டும். அங்கு பின்வரும் வசனத்தை ஓத வேண்டும். வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹீம முஸல்லா. 2வது அத்தியாயம் 125வது வசனம். சரி, இந்த 2 ரக்காத்துகள் மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிம் என்பது ஹஜருல் அஸ்வதனுடைய ஓரத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்ற கல் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம். சரி, இந்த தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன் ஓத வேண்டும். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் ஓத வேண்டும், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 ரக்காத்துகளை மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழ முடியவில்லை என்றால் மஸ்ஜிதுல் ஹராமில் வேறு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். சரிங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய கூடாரத்தில் போய் கூட தொழுதுருக்கிறாங்க. ஸோ எங்கே வேணாலும் தொழுகலாம். சரிங்களா? இந்த 2 ரக்காத்துகளை மக்காமு இப்ராஹிமுக்கு பிறகு பின்னாடியும் தொழுகலாம். ஹரம் ஷரீஃபினுடைய இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இந்த முதல் தவாஃபை கிரான் மற்றும் இஃப்ராத் ஹஜ்ஜில் தவாஃபுல் குதூம் என்று சொல்லப்படும். ஹஜ் தமத்துஅல தவாஃபுல் உம்ரா என்று சொல்லப்படும். அடுத்து 30வது பிறகு ஜம்சம் நீர் அருந்த வேண்டும். தனது தலையின் மீது கொஞ்சம் ஜம்சம் நீரை ஊற்ற வேண்டும். பிறகு ஹஜருல் அஸ்வதுக்கு ஹஜருல் அஸ்வதை முத்தவிட வேண்டும் அல்லது கையால் தொட வேண்டும். இப்போ எதுவுமே முடியாதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. இங்கே இஷாரா கிடையாது. தவாஃபு செய்யும் போது தான் இஷாரா. நீங்கள் ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு ஹஜருல் அஸ்வதுக்கு முத்தம் போட முடிஞ்சாலோ தொட முடிஞ்சாலோ வரலாம், இல்லைன்னா நீங்கள் சஃபா மலைக்கு போயிட வேண்டியதான். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஹாஜிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம மக்காம இப்ராஹிமில் தொழுததுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து தவாஃபை நோக்கி போக முடியாது. தவாஃபை நோக்கி போனால் தான் நம்ம ஹஜருல் அஸ்வதில் முத்தம் போட முடியும். அது முடியாத காரணத்தினால நம்ம நேராக சஃபா நோக்கி போயிட வேண்டியதுதான். பிறகு சஃபா மலை நோக்கி நடக்க வேண்டும். அங்கு சென்றவுடன் பின்வருகின்ற வசனத்தை ஓத வேண்டும். 2வது அத்தியாயத்தில் 152வது வசனம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபா மர்வா மலைகள் அல்லாஹுவின் அடையாளங்களில் உள்ளவை. அதுக்கு பிறகு அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? அதாவது அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அதாவது அல்லாஹ் முதல்ல சஃபா மலையை சொல்லியிருக்கான், நானும் அங்கிருந்து சஐயை ஆரம்பிக்கின்றேன். 33 சஃபா மலையிலிருந்து காபத்துல்லாவை பார்க்க முடிகின்ற அளவுக்கு அந்த மலையின் மீது ஏற வேண்டும். பிறகு கிப்லாவை முன்னோக்கி தனது 2 கைகளையும் உயர்த்தி 3 முறை தக்பீர் கூற வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லது ஒரே மூச்சில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 34வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து
وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده. சரியா? இந்த துஆவை சொல்லணும். மேற்கூறப்பட்ட திக்ர்களை ஒவ்வொரு முறை கூறியவுடன் நீண்ட நேரம் துஆ கேட்க வேண்டும். இவ்வாறு ஒரு முறைக்கும் அடுத்த முறைக்கும் இடையில் நீண்ட நேரம் துஆ கேட்க வேண்டும். மூன்றாவது முறை திக்ர் ஓதி துஆ கேட்டவுடன் அங்கிருந்து மர்வா மலை நோக்கி நடக்க வேண்டும். சரியா? கவனிங்க. இப்போ சஃபா மலையிலிருந்து மர்வா நோக்கி செல்லும் பொழுது அங்கே பச்சை நிறத்தில் விளக்குகள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் வந்த உடனே ஆண்கள் நல்ல விரைந்து, அதாவது தலைதெறிக்க ஓடுற மாதிரி வேகமாக ஓட வேண்டும். பச்சை விளக்கினால் அடையாளமிடப்பட்ட இடத்தில் மட்டும் ஆண்கள் வேகமாக விரைந்து ஓட வேண்டும். பெண்கள் அமைதியாக கடந்து செல்வார்கள். ஆண்கள் யாருமே இல்லை, பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் ஓடலாம். பிறகு மர்வா மலை வந்தவுடன் முடிந்த அளவு அதில் ஏறி சஃபா மலையில் செய்வதை போன்று அங்கு செய்ய வேண்டும். இப்போ நம்மோட ஹஜ்ஜு உம்ராவுக்கு வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும், தெரிஞ்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஃபா மலையில் மர்வா மலையில் அவ்வளவு ஒரு மன ஓர்மையோடு இபாதத்து சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப சிறப்பான முறையில் கிடைக்கப்பெற்று வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த இபாதத்தெல்லாம் பிடிக்கவே இல்லை. புரியுதா? ஹாஜிகளை நிம்மதியாக ஹஜ்ஜு செய்ய விடாமல் எப்படியெல்லாம் அவங்கள நெருக்கடிக்கு ஆளாக்கணுமோ அந்த எல்லா வேலைகளையும் இப்போ உள்ள அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சஃபா மலை மர்வா மலையில் யாருமே நிற்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. யாருமே எங்கேயுமே நிற்காதீங்க. சரி, மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக ஓடி நிற்காது, போய்கிட்டே இரு. அப்போ ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு அந்த இலக்கை தொட்டுட்டு வர்ற மாதிரி தான் இப்போ சஃபா மர்வாவில் ஓட முடியுதே தவிர நிம்மதியாக நின்று துஆ செய்யக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அவர்கள் நமக்கு கொடுக்கறதே இல்லை. புரியுதுங்களா? சமீபத்தில் போயிட்டு வந்தது கூட உம்ரால கூட்டம் இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் இருக்குது, இருந்தாலும் உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி இதுக்கு முன்னாடி இதை விட கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. அப்போ இது நம்ம ரொம்ப மனசுக்கு ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும்? அங்கே போய் சண்டை போட முடியுமா? அல்லது அங்கே போய் நம்ம ஏதாவது கோஷம் போட முடியுமா? அல்லது அங்கே போய் ஏதாவது ஏற்று கேட்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கலாம், எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சோன்னு சொல்லி நம்ம போகக்கூடிய வரக்கூடிய அந்த சுற்றுகளில் நம்ம திக்ருகள் துஆக்களை இதையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அங்கே போய் போலீஸ்காரங்கள்ட்டையோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இராணுவங்கள்ட்டையோ தயவுசெய்து யாரும் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள். நம்ம சமீபத்தில் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தா வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அற வாங்கின வீடியோவை பார்த்தோம், அடித்த வீடியோவை பார்த்தோம், தூக்கி தள்ளுற வீடியோலாம் பார்த்தோம். அதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்க. அவங்கள்ட்ட போய் செய்யாதீங்க. ஒரு இடத்துல நில்லுங்க, நிற்காதீங்க, போங்கன்னு துரத்துறாங்களா அமைதியாக உடனே புறப்பட்டுருங்க. அவன் சொல்லி நீங்கள் புறப்படலைன்னா ஒரு கையை வச்சு தள்ளுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த கையில் என்ன பலமோ, ஆளை பார்க்க ஒல்லி பிச்சானா இருப்பான், தள்ளினான்னு வச்சுக்கோங்க, என்னமோ 1000 பவரில் தள்ளின மாதிரி இருக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? சரி, இப்போ என்ன செய்யணும்? மர்வா மலை 37வது மர்வா மலை வந்தவுடன் முடிந்த அளவு அதில் ஏறி சஃபா மலையில் செய்ததை போன்று அங்கும் செய்ய வேண்டும். இவ்வாறு சஃபாவிலிருந்து மர்வா வரை செல்வது ஒரு சுற்றாக எடுத்துக்கொள்ளப்படும். பிறகு மர்வாவிலிருந்து சஃபா நோக்கி வர வேண்டும், 2வது சுற்று. திரும்ப சஃபால அந்த திக்ரு துஆக்களை செய்யணும். 3 தடவை திக்ரு, இடையில துஆ, 3வது தடவை திக்ரு துஆ, அதுக்கப்புறம் திரும்ப புறப்படணும். அடுத்து மர்வா நோக்கி போகும்போது பச்சை விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட இடம் வந்தவுடன் ஆண்கள் மட்டும் வேகமாக விரைந்து ஓட வேண்டும். பிறகு சஃபா மலை வந்தவுடன் மர்வாலேருந்து சஃபா நோக்கி போகும்போது அங்கேயும் நம்ம ஓடணும். அப்புறம் சஃபா மலை வந்தவுடன் அதில் ஏறி நின்று இரு கைகளையும் உயர்த்தி 34வது எண்ணில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திக்ருகளை 3 முறை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை கூறியவுடன் நீண்ட நேரம் துஆ கேட்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு தபாரக்கல்லதி சூரா அல்லது சூரா நூன் வல்கலம் அந்த மாதிரி ஒரு சூரா ஓதக்கூடிய அளவுக்காவது நம்ம அங்கே நிற்கணும். இதெல்லாம் முடித்த உடனே அங்கேருந்து இறங்கி மர்வா நோக்கி நடக்க வேண்டும். இத்துடன் 2வது சுற்று நிறைவடையும்.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சஃபாலேருந்து மர்வா, மர்வாலேருந்து சஃபா 2 சுற்று ஆயிடுச்சுங்களா. இதே போல் எல்லா சுற்றையும் செஞ்சு கடைசியாக மர்வால 7வது சுற்று முடியும். இவ்வாறு ஒவ்வொரு சுற்றுகளையும் நிறைவு செய்ய வேண்டும். இறுதியாக 7வது சுற்று மர்வாவில் நிறைவு செய்யப்படும். ஹஜ்ஜு இஃப்ராத் அல்லது ஹஜ்ஜு கிரான் செய்பவர் இந்த சஐயை செய்த பின்னர், நல்ல கவனிங்க, நம்ம செய்யக்கூடியது இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு தமத்து. யார் ஹஜ்ஜு இஃப்ராது குர்பானி இல்லாத ஹஜ்ஜு, உம்ரா இல்லாத ஹஜ்ஜு, அதே போல் ஹஜ்ஜு கிரான் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ஒரே இஹ்ராமில் செய்யக்கூடிய ஹஜ்ஜு, இப்படி நியத்து வைத்து யார் வந்திருப்பார்களோ அவர்கள் இந்த சை முடித்த உடனே முடி வெட்டக்கூடாது, இஹ்ராமை முடிக்கக்கூடாது. மாறாக ஹஜ்ஜுடைய அமல்களை முடிக்கின்ற வரை அவர் இஹ்ராமில் இருக்க வேண்டும். தடுக்கப்பட்ட செயல்கள் எதையும் அவர் செய்யக்கூடாது. 44 ஹஜ்ஜு தமத்து செய்பவர் இந்த சஐயை முடித்தவுடன் தனது தலைமுடியை குறைக்க வேண்டும். சமமாக எல்லா இடத்துல இருந்தோம், புரியுதுங்களா. பிறகு இஹ்ராமுடையில் தடுக்கப்பட்ட எல்லாம் அவருக்கு இப்போது அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். வெறும் உம்ரா மட்டும் செய்கிறார் என்றால் அவர் மொட்டை அடித்துக்கொள்ளணும், சிறப்பு. இல்லை அடுத்து உடனே நமக்கு ஹஜ்ஜு பக்கத்தில் இருக்கிறது என்றால் இப்போ முடியை குறைத்து கொள்ளணும், ஹஜ்ஜில் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். 45 ஹஜ்ஜு தமத்து செய்பவர் துல் ஹஜ் பிற 8 வந்தவுடன் மீண்டும் இஹ்ராம் கட்ட வேண்டும். தான் எந்த இடத்தில் தங்கி இருக்கிறாரோ அங்கிருந்தே அவர் இஹ்ராம் கட்ட வேண்டும். அவ்வாறு அதுவரை இஹ்ராம் கட்டாமல் இருந்த எல்லாரும், அங்கு லோக்கல்ல உள்ளவங்க எல்லாரும் அவர்கள் ஹரம் எல்லைக்குள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கிருந்தே இஹ்ராம் கட்ட வேண்டும். நேற்று நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு விரிவாக இந்த சட்டத்தை சொல்லிட்டோம். மக்காவில் இருந்தால் மக்காவிலிருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும், மக்காவிற்கு வெளியில் இருந்தால் அங்கிருந்தே இஹ்ராம் கட்ட வேண்டும். மீகாத்துக்கு வெளியில் இருந்தால் தான் மீகாத்துக்கு அவர் இஹ்ராம் கட்டணும். மீகாத்துக்கும் காபத்துல்லாவுக்கு இடையில் இருப்பாரே ஆனால் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிவிட வேண்டும். 46 முதல் முறை இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பு செய்தவாறு இப்போதும் செய்ய வேண்டும். அந்த முடி இறக்கிறது, சுத்தம் செய்து கொள்வது, குளிக்கிறது எல்லாமே, அதாவது குளிப்பது, உடலில் நறுமணம் பூசுவது, சுத்தமான ஆடைகளை இஹ்ராமுக்காக தேர்வு செய்வது எல்லாமே. ஹஜ்ஜு செய்ய வந்துள்ள எல்லோரும் இஹ்ராம் அணிந்தவர்களாக தல்பியா கூறியவர்களாக மினா நோக்கி செல்ல வேண்டும். புரியுதா? லுஹர் தொழுகைக்கு முன்பு மினா சென்று அங்கு தங்க வேண்டும். பிறகு லுஹர், அசர், மக்ரிப், இஷா சுபுஹ் தொழுகைகளை தொழ வேண்டும். ஒரு தொழுகையை மற்ற தொழுகையுடன் சேர்த்து தொழாமல் அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும். 4 ரக்காத்துகளுடைய தொழுகையை மட்டும் சுருக்கி 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். இப்போ நம்ம உம்ராலிருந்து வெளியாகி அப்படியே எங்கே வந்துட்டோம்? வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கே வந்தோம்? ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம், சரியா? பிற 8க்கு நம்ம இஹ்ராம் கட்டி தல்பியா ஓதி ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம், மினாவுக்கு போயிட்டோம் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க. அடுத்து 49 பிறகு பிறை 9 பகல் விடிந்தவுடன் அரஃபா மைதானம் நோக்கி ஹாஜி புறப்படுவார். 50 முடிந்தால் நமிரா என்ற இடத்தில் பகலின் நடுப்பொழுது வரை, நமிராங்கிறது அந்த அரஃபாவுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கு, இவர் காலையிலே கிளம்பிட்டாலும் அங்கே போய் அதுக்கு முன்னாடி தங்கிட்டு அதுக்கப்புறமா நடுப்பகல் ஆன உடனே அரஃபாக்குள்ளார போகிறது, சரிங்களா? இப்போ அது அறவே முடியாது. எல்லாரையும் கொண்டு போய் அரஃபாக்குள்ளார அவங்கவுங்க ரூமில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க, அவங்கவுங்க டென்ட்டில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. முடிந்தால் நமிரா என்ற இடத்தில் பகலின் நடுப்பொழுது வரை தங்கியிருப்பது சிறப்பாகும். நமிரா என்பது அரஃபா மைதானத்திற்கு முன்பாக இருக்கின்ற ஒரு இடமாகும். சில சூழ்நிலைகள்னால சில சுன்னத்தான அமல்கள் செய்ய முடியாமல் போயிடுவாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டது. நம்ம வேறு சுன்னத்துகளை தல்பியா, திக்ருகள், இஸ்திக்ஃபார்களை ஓதி அதை நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளணும். மற்றபடி வாஜிபு, ருக்குன்கள், ஃபர்துகள் அதில் இன்ஷா அல்லாஹ் எந்த குறையும் செய்யாமல் நம்ம ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுன்னத்து முஸ்தஹப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க, ஃபர்ல ருக்குனுகளை ஷரத்துகளில் கோட்டை விட்டு விடுகிறார்கள், அதுதான் தப்பு. அடுத்து 55 அந்த நமிரா என்ற இடத்தில் முஸ்லிம்களின் மன்னரோ அல்லது அவரின் பிரதிநிதியோ சிறிய ஒரு பிரசங்கம் செய்வார். அந்த பிரசங்கத்திற்கு பிறகு லுஹர் மற்றும் அசரு தொழுகைகளை அதற்குரிய, அதாவது லுஹருடைய நேரத்தில் கசரு செய்து சுருக்கி ஜம்மு செய்து தொழ வைப்பார்.
பிரசங்கம் நிகழ்த்துவதற்கு மன்னரோ மன்னரின் பிரதிநிதியோ இல்லை என்றால், அல்லது அந்த இடம் வரை செல்வது சிரமமாக இருந்தால் குழுக்களாக வந்தவர்கள் உள்ள அறிஞர் ஒருவர் இதை செய்யலாம். அப்படி பிரசங்கம் நிகழ்த்தவில்லை என்றாலும் தொழுகையை ஜமாத்தாக ஹாஜிகள் நிறைவேற்றுவார்கள். குத்பா என்பது இதுக்கு ஷர்த்து கிடையாது, ஜும்மாவுடைய தொழுகைக்கு உள்ள ஷர்த்து மாதிரி. லொஹரையும் அசரையும் லொஹருடைய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள். முதலில் அதான் சொல்வார்கள், பிறகு இக்காமத்து சொல்வார்கள். லொஹரை 2 ரக்காத்து தொழ வைப்பார்கள். பிறகு இக்காமத்து கூறி அசரை 2 ரக்காத்து தொழுவார்கள். 52 அரஃபா மைதானத்தில் ஹாஜி நுழைவார். அந்த நடுப்பொழுதுக்கு பிறகு தான் அரஃபா எல்லைக்குள் இருக்கிறோம் என்பதை ஹாஜி உறுதி செய்து கொள்ள வேண்டும். 53 கிப்லாவை முன்னோக்க வேண்டும். தனது 2 கரங்களையும் உயர்த்தி அதிகம் துஆ கேட்க வேண்டும், தல்பியா கூற வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், பணிந்து பயந்து துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 55 அன்றைய தினம் கூறப்படுகின்ற திக்ர்களிலேயே மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை ஓதிக்கிட்டே இருக்கணும், துஆ கேட்கணும், ஓதணும், துஆ கேட்கணும், ஓதணும். நீங்கள் உங்களுக்கு தேவையை அதிகமாக கேட்காம வெறும் இந்த துஆவை சொன்னாலும் இதுவே துஆ தான். அல்லாஹு தஆலா நீங்கள் செஞ்ச இந்த தௌஹீதுடைய திக்ருடைய வாசகத்தினுடைய பொருட்டால உங்கள் மனசில் உள்ளதையும் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னும் நீங்கள் எதையெல்லாம் கேட்காமல் விட்டு விட்டீர்களோ சிறந்த விஷயங்கள் அதையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்துருவான். திக்ரில் ஒருத்தர் ஈடுபட்டு, குர்ஆன் ஓதுறதுல ஒருத்தர் ஈடுபட்டு துஆ கேட்க முடியாமல் போய்விடுமே ஆனால் அவர் கேட்காத சிறந்ததையெல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்து விடுவான். இது ஒரு ஹதீஸுடைய கருத்து. சரிங்களா? 56 அன்றைய தினம் ஹாஜிகள் நோன்பில்லாமல் இருக்க வேண்டும். அரஃபா நாளில் ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகாதவங்க நோன்பு வைப்பாங்க. அடுத்து அதிகம் நோன்பில்லாமல் இருப்பது தான் இபாதத்தில் அதிகம் சிரமம் எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நின்றவராக, பணிந்தவராக, பயந்தவராக, தாழ்மையோடு அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். இவ்வாறு சூரியன் மறைகின்ற வரை அவர் துஆவிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். 58 சூரியன் மறைந்தவுடன் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா வர வேண்டும். 59 அமைதியாக செல்ல வேண்டும், தல்பியா கூறிய வண்ணமாக செல்ல வேண்டும். தல்பியாவும் சொல்லலாம், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹும் சொல்லலாம். அதை இங்கே சேர்த்துக்குங்க. 60 முஸ்தலிஃபா சென்றவுடன் அங்கு மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து இஷாவுடைய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். சரியா? இப்போ நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு சீக்கிரமாக போயிட்டாலே கொஞ்சம் தாமதிச்சு இருந்து இஷாவுடைய நேரம் வந்த உடனே தொழுகணும். எப்படி தொழுகணும்? பாங்கு சொல்லி அதான் சொல்லி இக்காமத் சொல்லி மக்ரிப் தொழுகணும். பிறகு அதான் சொல்லி இக்காமத் மட்டும் சொல்லி இஷா தொழுகணும். கவனிங்க. 61 பலவீனமானவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து இரவிலேயே புறப்பட்டு மினா செல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். உடல் வலிமை உள்ளவர்கள் முஸ்தலிஃபாவில் இரவு முழுவதும் ஃபஜ்ர் வரைக்கும் தங்கியிருந்து அங்கே ஃபஜ்ர் தொழுதுட்டு புறப்படுவார்கள். 62 முஸ்தலிஃபாவில் தங்கியிருந்து சுபுஹு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஹாஜிகள். 63 பிறகு கிப்லாவை முன்னோக்கி சுபுஹு தொழுது முடித்த உடனே சுன்னத் தொழுது ஃபர்லு தொழுது முடித்த உடனே பிறகு கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டும், தக்பீர் கூற வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், துஆக்கள் கேட்க வேண்டும். சூரியன் உதிக்கப் போகிறது என்று தனக்கு தெரிகிற வரைக்கும், அந்த வெளிச்சம் கொஞ்சம் வர்ற வரைக்கும் நின்று கொண்டு அவர் துஆ கேட்க வேண்டும். பெரும்பாலான ஹாஜிகள் இந்த மாதிரி நேரங்களை எல்லாம் வீணாக்கி விடுகிறார்கள் அல்லது மறந்து விடுகிறார்கள். அடுத்து 64 சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட வேண்டும். 65 அமைதியாக மினா நோக்கி செல்ல வேண்டும், தல்பியா கூறிய வண்ணம் செல்ல வேண்டும். 66 மினா நோக்கி செல்கின்ற வழியில் 7 பொடி கற்களை பொறுக்கி கொள்ள வேண்டும். எங்கே பொறுக்கணும்? அப்போ முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு போகும்போது அரஃபால போய் அல்லது முஸ்தலிஃபால போய் ராத்திரி தூங்காமல் கல் பொறுக்கிட்டு இருக்கிறது அல்ல. 67 இறுதியாக மினா வந்தவுடன் ஜம்ரத்துல் அக்கபாவிற்கு செல்ல வேண்டும். தல்பியாவை நிறுத்திவிட்டு ஜம்ராவில் 7 கற்களை ஒவ்வொன்றாக எரிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எரியும் போது தக்பீர் கூற வேண்டும். அல்லது 7 கற்களை எரிந்தவுடன் 2 கருத்து. ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், ஜம்ரத்துல் அக்கபால கல்லை எரியும் பொழுதே தல்பியாவை நிப்பாட்டிடுறது. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், தல்பியா தக்பீர் ஓதிக்கிட்டே இருக்கலாம், 7வது கல்லை எரிஞ்சு முடித்த உடனே
தல்பியாவை நிப்பாட்டுவது. ஆனால் சிறந்தது முதல் கல் எரியும் பொழுது தல்பியாவை நிப்பாட்டி விட்டு தக்பீர் ஓத ஆரம்பித்து விட வேண்டும். 68 பிறகு தனது குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். ஹாஜி தான் அறுத்த குர்பானியின் மாமிசத்திலிருந்து உண்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கதாகும். 69 பிறகு தனது தலைமுடியை சிரைக்க வேண்டும். பெண்கள் தங்களது முடியில் விரலின் நுனி அளவு மட்டும் வெட்டி கொள்ள வேண்டும். மொத்தமாக முடியை சேர்த்து ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு. பெரும்பாலான தலைமுடியினுடைய பெரும்பாலான பகுதியிலிருந்து நம்ம வெட்டிட்டோங்கிறது உறுதியாகிற மாதிரி. பிறகு தவாஃபுல் இஃபாதா செய்ய வேண்டும். இந்த தவாஃபை ஹாஜிகள் அனைவரும் செய்ய வேண்டும். அதாவது ஹஜ்ஜி இஃப்ராது செய்பவராக இருக்கட்டும், ஹஜ்ஜி கிரான் செய்பவராக இருக்கட்டும், ஹஜ்ஜி தமத்து செய்பவராக இருக்கட்டும், அனைவரும் இந்த தவாஃபை செய்ய வேண்டும். இந்த தவாஃபிற்கு தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் ஜியாரா, தவாஃபுல் ஃபர்த் என்று பலவிதமான பெயர்கள் கூறப்படுகின்றன. 71 பிறகு சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையிலே சஈ செய்ய வேண்டும். இதை யார் செய்வா? ஹஜ்ஜு தமத்து செய்பவர் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் 72 ஹஜ்ஜு இஃப்ராது செய்பவரோ ஹஜ்ஜு கிரான் செய்பவரோ தவாஃபுல் குதும் செய்தார் அல்லவா, அப்பொழுது சஈ செய்திருப்பார். ஆனால் இப்பொழுது அவர்கள் சஈ செய்ய மாட்டார்கள். அந்த ஒரு சலுகை வசதி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஹஜ்ஜு தமத்து செய்பவங்களுக்கு கிடையாது. அவங்க கண்டிப்பாக சஈயும் செய்தாக வேண்டும். ஒரு கஷ்டம் இருக்குன்னா ஒரு லேஸ் இருக்கும், ஒரு இடத்துல லேஸ் இருந்தால் இன்னொரு இடத்துல கஷ்டம் இருக்கும். அடுத்து 73 சுன்னா நபி வழி என்னவென்றால் மேற்கூறப்பட்ட அமல்களை மேற்கூறப்பட்ட வரிசை முறைப்படி செய்ய வேண்டும். அதாவது பிறை 10 அன்று கல் எறியணும், குர்பானி கொடுக்கணும், முடிகளை சிரைப்பது அல்லது முடிகளை குறைப்பது, அடுத்து தவாஃபு ஜியாராக்கு வர்றது. இது சுன்னா. அடுத்து 74 மேற்கூறப்பட்ட வரிசைக்கு மாற்றமாக இந்த 4 அமல்களில் ஒன்றை மற்றொன்றை விட முற்படுத்தினால் அல்லது பிற்படுத்தினால் அது குற்றமாகாது. ஒருத்தர் பிற 10 அன்று நேராக மக்கால தவாஃப் செஞ்சிடறாரு, தப்பு கிடையாது. அல்லது நேராக குர்பானி கொடுத்துறாரு, தப்பு கிடையாது. அல்லது மொட்டை அடிச்சிடறாரு, தப்பு கிடையாது. அடுத்த மற்ற அமல்களை அடுத்தடுத்து செய்கிறாரு, தப்பு கிடையாது. 75 கல் எறிவது, முடி இறக்குவது அல்லது குறைப்பது, தவாஃப் மற்றும் சஈ இந்த 3 அமல்களில் 2ஐ செய்து விட்டாலும் அவர் இஹ்ராமை விட்டு வெளியேறி விடலாம். உடனே அவர் குளிச்சுட்டு நறுமணம் பூசி ட்ரெஸ் போட்டுக்கலாம். முதல் தஹல்லுல் அவருக்கு ஏற்பட்டுவிடும். இஹ்ராமில் தடுக்கப்பட்ட அனைத்தும் அவருக்கு ஆகுமாகிவிடும். மனைவியுடன் சேர்வது மட்டும் தடுக்கப்பட்டதாக இருக்கும். இந்த 3 அமல்களையும் செய்து விட்டால், அதாவது தவாஃபு ஜியாராவை முடித்து விடுவாரேயானால் மனைவியுடன் சேருவதும் அவருக்கு ஆகுமானதாகிவிடும். முழுமையான பெரிய தஹல்லுல் அதாவது ஹலால் ஆகுவது என்பது ஏற்பட்டுவிடும். 76 பிறகு பிறை 11, 12 ஆகிய நாட்களில் மினாவில் தான் ஹாஜிகள் இரவு தங்க வேண்டும். இந்த 2 நாள்கள் மினாவில் தங்குவது கட்டாயமாகும். பிறை 11 மற்றும் 12 உடைய பகலில் மினாவுடைய 3 ஜம்ராக்களுக்கும் கல்லெறிய வேண்டும். இப்போ ஒரு விஷயம், பிற 10 அன்று எத்தனை ஜம்ரால கல்லெறிஞ்சிங்க? 3 ஜம்ரா இருக்கு. 3 ஜம்ரால பிறை 10 ஜம்ரத்துல் அகபா மக்காவுடைய ஜம்ரா பெரிய ஜம்ரால மட்டும் கல்லெறிவோம். பிறை 11, 12, 13 முதல்ல சின்ன ஜம்ரா, அடுத்து நடு ஜம்ரா, அடுத்து பெரிய ஜம்ரா 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். 7 7 7 கற்கள். முதலில் சிறிய ஜம்ராவில் கல்லெறிய வேண்டும், இரண்டாவது நடு ஜம்ராவில் கல்லெறிய வேண்டும், இறுதியாக பெரிய ஜம்ராவில் கல்லெறிய வேண்டும். அடுத்து 78 பிறை 12லும் இவ்வாறு தான் கல்லெறிய வேண்டும். 79 பிறகு 13 தங்கினால் அன்றும் இப்படித்தான் கல்லெறிய வேண்டும். அப்போ 13 தங்கினால் என்றால் எப்ப? அது பிறை 12 அன்று கல் எறிந்து விட்டு மினாவிலிருந்து புறப்படாமல் சூரியன் மறைகின்ற வரை அங்கே நீங்கள் இருந்து விட்டால் கூடாரங்களிலே நீங்கள் கண்டிப்பாக 13 தங்கியாக வேண்டும். சரி, ஒருத்தர் 12 கல் எறிந்து கொண்டு வந்தார், வாகனத்தில் உட்காந்துட்டாரு. ஆனால் அங்கே டிராஃபிக் ஜேம், அங்கே வாகன போக்குவரத்து நெருக்கடியாக இருக்குது, வாகனம் தாமதமாக போகுது. அங்கே அசருடைய வக்து முடிந்து மகரிபுடைய வக்து வந்து விட்டது. இப்போ இவர் 13 தங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் மினாவில் பயணத்துக்கு புறப்படாமல் தங்கி இருக்கும் பொழுது அங்கே சூரியன் மறைந்து விடுமையானால் அப்போ கண்டிப்பாக 13 அன்று நீங்கள் தங்க வேண்டும். இப்போ அடுத்து 81 இந்த 3 நாட்களிலும் 11, 12, 13 கல் எறிவதுடைய நேரம்
சூரியன் நடுப்பொழுதிலிருந்து சாய்ந்த பின்னர், அதாவது ஜவாலுடைய நேரம் முடிந்தவுடன் ஆரம்பமாகும். அடுத்த நாள் ஃபஜ்ருடைய நேரம் வரை கல்லெறிவதுடைய நேரம் இருக்கும். 81 சிறிய ஜம்ராவில் கல்லெறிந்தவுடன் வலது பக்கமாக கொஞ்சம் முன் சென்று கிபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். தனது இரு கரங்களையும் உயர்த்தி நீண்ட நேரம் துஆவில் ஈடுபட வேண்டும். நடு ஜம்ராவில் கல்லெறிந்த பின்னரும் இடது பக்கமாக கொஞ்சம் முன் சென்று கிபிலாவை முன்னோக்கி இரண்டு கைகளையும் உயர்த்தியவாறு நின்று நீண்ட நேரம் துஆவில் ஈடுபட வேண்டும். 83 கடைசி ஜம்ரா ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் மக்கா, அங்கே கல் எறிந்தவுடன் அங்கு நிற்காமல் துஆ செய்யாமல் திரும்பி விட வேண்டும். ஆக பிறை 11, 12, 13 நம்ம சின்ன ஜம்ரா நடு ஜம்ரால கல்லெறிஞ்சிட்டு துஆ செய்வோம், பெரிய ஜம்ரால கல்லெறிஞ்சிட்டு துஆ செய்ய மாட்டோம். அதே போல பிறை 10 அன்றுல பெரிய ஜம்ரால மட்டும் கல்லெறிவோம், துஆ அப்பொழுதும் அங்கு துஆ கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 83 கடைசி ஜம்ரா ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்தவுடன் அங்கு நிற்காமல் திரும்பி விட வேண்டும். 84 ஒருவர் பிறை 13 தங்கி இருப்பதை நாடவில்லை என்றால் பிறை 12 கல் எறிந்துவிட்டு அன்று மாலை சூரியன் மறைவதற்கு முன்னர் மினாவிலிருந்து கண்டிப்பாக வெளியேறி விட வேண்டும். வெளியேறிய நியத்தில் அவர் நடக்கிறாரு அல்லது வாகனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனால் போக்குவரத்து நெரிசலால் அவரால் வெளியேற முடியவில்லை என்றால் அது தப்பு கிடையாது. 85 அவர் விருப்பத்துடன் மினாவில் தங்கி இருக்கும்போது 12 சூரியன் மறைந்து விட்டால் கண்டிப்பாக அன்று இரவு மினாவில் தங்கி இருந்து 13 பகலில் 3 ஜம்ராக்களிலும் கற்கள் எரிந்து விட்டுத்தான் அவர் மினாவிலிருந்து புறப்பட வேண்டும். எப்போ எரியணும்? ஜவாலுக்கு பிறகு, காலையிலே சுபுக்கு பிறகு போய் கிடையாது. 80 பிறகு மக்காவிலிருந்து அவர் ஊர் திரும்ப நாடினால் இறுதியாக தவாஃபுல் விதா விடைபெறக்கூடிய தவாஃபு செய்யணும். இந்த தவாஃபை நிறைவேற்றி விட்டுட்டு அவர் மக்காவிலிருந்து புறப்படுவார். சரிங்களா? சரி, ஒரு பெண்ணுக்கு ஹைதோ அல்லது நிஃபாசுடைய நேரமோ வந்துவிடுமையானால் அந்த பெண்களுக்கு இந்த தவாஃபுல் விதா மன்னிக்கப்பட்டது. மற்ற எல்லா இபாதத்துகளையும் அவர்கள் செய்தே ஆகணும். இப்போ சில பெண்களுக்கு தவாஃபு ஜியாராவே இன்னும் செய்யலை, ஹைது நிஃபாஸில் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்கள ஊருக்கு போகிறதுக்கு நேரமாகி விடுமையானால் அவங்க தங்களுடைய அந்த இரத்தம் கீழே சிந்தாத அளவுக்கு நல்ல முறையில் அவர்கள் அந்த தடுப்புகளை வைத்து கொண்டு கண்டிப்பாக அவங்க தவாஃபு ஜியாராவை அதே நிலையில் செய்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அதுக்கு எந்த கஃபாராவும் கிடையாது. ஆக அல்ஹம்துலில்லாஹ் இந்த 87 குறிப்புகள் மூலமாக நாம் ஹஜ்ஜை உம்ராவை எப்படி ஆரம்பித்து எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. இதுக்கு பிறகு மதீனா போகிறத பற்றி தான் புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்து கொள்ளுங்கள். மற்றதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு நம்ம குரூப்புகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளுக்கான பதிலை அதுக்குரிய நேரம் எடுத்து தர்த்தீபா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு அல்லாஹு தஆலா இந்த வகுப்பில் நீங்கள் படித்ததை கொண்டு சரியான முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. இந்த புத்தகங்களை நீங்கள் மட்டும் வச்சுக்கொள்ளாமல் ஹஜ்ஜுக்கு போகிற உங்களுடைய குரூப்பு, நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட பயான்கள் நிறைய இருக்குது, அந்த லிஸ்ட்டுகளை அனுப்புகிறோம். அதையும் நிறைய குரூப்புகளுக்கு நீங்கள் அனுப்பி நிறைய மக்கள் பயன்பெற செய்யுங்க. மன் தல்ல அலல் ஹைரி ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி. நீங்கள் ஒரு நன்மையை கற்றுக் கொடுத்தால், வழிகாட்டினால் அதை செய்தவருடைய கூலியை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தார்களோ, ஹஜ்ஜுக்காக செல்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜை உம்ராவை லேசாக்கி கொடுப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. எல்லா விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், அமைதியின்மை அனைத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளை பாதுகாத்துக் கொள்வானாக. அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அல்லாஹு தஆலா ஹாஜிகளோடு மென்மையாக, அன்பாக, கருணையோடு நடந்து கொள்வதற்கும் இபாதத்திலே அவர்களுக்கு துணை இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு சிறிய பெரிய தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும். கேள்விகள் இருந்தால் மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ அல்லது எழுதி நீங்கள் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதற்குண்டான பதிலை இன்றைய சாயந்தரத்துக்குள்ளாரையே அனுப்புறதுக்கு முயற்சி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.